ஹாய் அமீஸ், இட்ஸ் எ ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேவங்கான ஒரு 2 ஷாட் தான்டா. இது ரெக்வஸ்டட் 2 ஷாட்ரா. அவங்க சொன்ன ஸ்டோரியை தான் நான் இங்கே கதையாக பண்ணியிருக்கேன். ஸோ கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. நிறைய பேர் என்னை மிஸ் பண்ணிங்க. சாரி ஃபார் த டிலே. கொஞ்சம் த்ரோட் பெயின்ரா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஆகுது. ஸோ அதனால தான் என்னால் முன்னாடி ரெகுலராக வீடியோ போட முடியல. பட் இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ரெகுலராக வீடியோ வரும்டா. ஸோ டோன்ட் வரி. சரி, ஓகே, இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு ஸ்டோரி என்னென்னு பார்க்கலாம். ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னா ஹீ இஸ் மை டெஸ்டினி. இதுதான் ஸ்டோரியோட டைட்டில். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? சரி வாங்க. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இன்ட்ரோ பார்த்தலாம். அண்ட் நிறைய பேர் ஆக்சுவலாக கேட்டுட்டு இருந்தீங்க, தேவங்க ஐடியல் டைப்பில் போடுங்கக்கான்ட்டு. ஸோ ஐடி டைப்பில் கொண்டு வந்துட்டேன்டா. இந்த ஸ்டோரியில் நம்ம தேவங் ஒரு ஐடல்டா. அதாவது இப்போ இருக்கிற மாதிரி அவர் ஒரு ஐடல். பிடிஎஸ் மெம்பரில் அவர் ஒருத்தர். அண்ட் நம்ம வயனோட இன்ட்ரோ பார்த்தா வயன் இதில் ஒரு ஆக்டர்டா. சீரீஸ் மூவிஸ்லலாம் ஒரு நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணுவா. அவளுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. அவங்க 2 பேர் ஆக்சிடெண்ட்லேயே இறந்துருப்பாங்க. இதுதான் நம்ம வயனோட இன்ட்ரோ. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம கதைக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகேவா? சரி வாங்கடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் தான். அங்கே அவார்ட் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வேறு யாருக்கும் இல்லை, பெஸ்ட் நெகட்டிவ் ரோலுக்கு தான். அதில் வைனோட ஃபோட்டோ தான் ஸ்க்ரீனில் வருது. ஏன்னா இந்த அவார்டை அவள் தான் ஜெயிச்சிருக்கா. ஸோ எல்லோரும் கத்திகிட்ருக்காங்க. இப்போ வைன் தான் ரொம்ப அழகாக க்யூட்டாக ப்ரிட்டியாக அந்த ஸ்டேஜ் மேலே ஏறுறா. எல்லோரும் அவளை தான் பார்க்குறாங்க. அவள் ஆக்ட் பண்ணி வாங்கினதுக்கான நெகட்டிவ் ரோல் தான், வில்லன் ரோல். பட் வைன் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி சுத்தமாக தெரியல. ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப எலகண்ட்டாக இருக்கா. எல்லோரும் அவளை தான் பார்க்குறாங்க. இப்போது அவார்டை ரிசீவ் பண்ணுறா. தேங்க்யூ ஸோ மச் சார், கங்க்ராட்ஸ் வைன், யூ டூயிங் யுவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். வைனோட ஃபேன்ஸ்லாம் கத்துறாங்க. ஏன்னா அவள் நெகட்டிவ் ரோலாக நடிச்சிருந்தா கூட அவளுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குது. இப்போது இது எல்லாத்தையுமே அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. சில ஆக்டர்ஸ்லாம் நடிக்கிறது நெகட்டிவ் ரோலுக்கு, அதுக்கு இவ்வளோ ஃபேன்ஸா அப்படின்ற மாதிரி பொறாமலேயே சில பேர் பேசுகிறாங்க. சில பேர் அவரோட ஆக்ட் நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க. இப்போ வயந்தான் அந்த அவார்டை ரிசீவ் பண்ணிவிட்டு இப்போ பொறுமையாக கீழே தான் இறங்கி வரா. இது ஒரு பர்சன் பயங்கரமாக நோட் பண்ணிருப்பாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம கதையோட ஹீரோவான கிம் தேயோங் தான். அந்த அவார்ட் ரிசீவ் ஃபங்க்ஷனுக்கு அவன் 7 மெம்பர்ஸோடு வந்திருப்பான். ஏன்னா அவங்களும் அவார்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. இப்போ வயந்தான் அவங்கள க்ராஸ் பண்ணி போவா. தேவங் தான் வயனே பார்த்துட்ருப்பான். அவள் போய் பிளேஸில் உட்காந்ததும் இப்பயும் தேவங் வயனை தான் பார்த்துட்ருக்கான். பக்கத்தில் ஜிமன் தான், தேவங் அடுத்த அவார்ட் நமக்கு தான், அங்கே பாரு லிஸ்ட்டில் வந்திருக்கோம். ஆனால் அவன் கவனம் ஃபுல்லாக வயன் மேலே தான் இருக்குது. இப்போது ஸ்டேஜில் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பிடிஎஸ்மே அவார்ட் வாங்குறாங்க. இப்போது பிடிஎஸ் நம்ம எல்லோரும் கத்திட்ருக்காங்க. ஆனால் தேவங் கவனிக்கவே இல்லை. இப்போ ஜிம்மன் தான் மச்சான் நம்ம தாண்டா ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு கட்டி பிடிச்சிட்ருக்கான். இப்போ தான் தேவங் ரியலைஸ் ஆகிட்டு, என்ன மச்சான், டேய் நம்ம தாண்டா ஃபஸ்ட்டு அவார்ட் கொடுக்குறாங்க வாடா. இப்போது அங்கேருந்து ஆரம் தான், ஜிம்மன் தேவங் என்ன பண்ணுறீங்க வாங்க. வந்துட்டு ஆரம், பையன் கூப்பிட்ற வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இப்போது பிடிஎஸ் மெம்பர்லாம் ஸ்டேஜில் தான் நிற்கிறாங்க, அவார்டும் கொடுக்குறாங்க. இப்போ 7 பேருமே அந்த அவார்டை வாங்குறாங்க. இப்போது ஆரம்பலாம் ஸ்பீச் கொடுக்குறான். ஆனால் தேவங்களோட பார்வை கீழே இருக்க வயன் மேலே தான். வயனும் பிடிஎஸ் மெம்பரை பார்த்துட்டு தேவங்க தான் பாப்பா. என்ன தேவங்க என்னையே பார்த்துட்ருக்கான், ஒரு வேளை கேஷுவலாக பார்த்துருப்பான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இப்போது நார்மலாக பாப்பா. இப்போது பிடிஎஸ் மெம்பர்லாம் அவார்ட்லாம் ரிசீவ் பண்ணிட்டு ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு கீழே தான் இறங்கி வராங்க. இப்போது ஃபங்க்ஷனும் அழகாக நடக்குது. ஒரு 1 hour கழிச்சு தான் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடியுது. இப்போ எல்லாம் கிளம்புறாங்க. வயனு கிளம்புறா. இப்போது வயனோட பிஏ தான், மேம் சொல்லுங்கள், கார் வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்கு, போகலாமா? போகலாம். பேக் கொடுங்க மேம், நான் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போது வயனும் பிடிஎஸ் மெம்பரை தான் திரும்பி பார்க்குறா. பார்த்தா அங்கே தேவங்க காணோம். எங்கே போனார்? ரொம்ப நாள் கழிச்சு நேரில் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போது வெளியே கார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி தான் ஆப்போசிட்டில் தேவங்க நடந்து வருவான். ஹாய் ஹாய் அப்படின்றா.
தேவன் வந்து வெளியே வெயிட் பண்ணிருப்பான். வயனோட கார் கிட்டக்க தான் யாருக்கும் தெரியாமல் மாஸ்க்லாம் போட்டுட்டு. நான் யாரும் தெரியுதா? நீ மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தாலே தெரியுது. இன்னைக்கு ஏன் தேவங்க தானே ஐடு பாரா எப்படி கண்டுபிடிச்ச? நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். கண்ணு மட்டும் தான் தெரியுதா அப்படின்றான். எனக்கு மட்டும் இல்லை, உன் ஃபேன்ஸ்க்கே தெரியும். அங்கே பாரு, நிறைய பேர் இந்நேரம் உன்னை கண்டே பிடிச்சிட்ருப்பாங்க. இப்போது தேவங்க தான் திரும்பி பார்க்குறான். அங்கே 2-3 ஃபேன்ஸ் தான் அது தேவங்க என்னன்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போது தேவன் டக்குன்னு வயன் முன்னாடி மறைஞ்சிக்கிறான். கொஞ்சம் மறைச்சிக்கிறியா? இங்கே பாரு, இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்த அப்புறம் என்னை வச்சு தான் காசப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறா. சாரி, உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். ஓ, பட் இது சரியான டைம் இல்லையோன்னு தோணுது. நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாமே அப்படின்னு வைன் சொல்கிறா. ஓகே, அப்போது 2 days கழிச்சு வீக்கெண்ட் வருது. நான் சொல்கிற கெஃபேல ஷோர். அப்போது இதான் என் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்கா அவன் பாக்கெட்லேருந்து ஒரு கார்டு மட்டும் எடுத்து கொடுக்குறான். வைன் அதை வாங்கி அவள் பாக்கெட்டில் வச்சுக்கிறா. இப்போது அங்கே இருக்க ஃபேன்ஸ்லாம் சில பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எங்கே பாரு, அங்கே பாரு, 2 பேருக்குள்ள ஏதோ இருக்காருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. தேங்க ஏதோ கொடுத்ததை அவங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க. சரி தேவன், நான் கிளம்புறேன், எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஓகே அப்படின்ட்டு இப்போ தேங்காய் அங்கேருந்து மூவ் ஆகிடுறான். வைனும் காருக்குள்ளே ஏறிக்கிறா. இப்போ சில பேர்லாம் ஆக்டர் வைனுக்கும் ஐடு தேவங்கும் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் காசப் பண்ணிட்டுருக்காங்க. அவர் ஏதோ கொடுத்தாருல, என்ன கொடுத்துருப்பாரு, ஏதோ கார்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கே நீங்கள் தான். அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் தாண்டி உங்கள் 2 பேரோட டாக் தான் நிறையா போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பிடிஎஸ் மெம்பர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதேமாதிரி வைன வீட்டுக்கு போயிருப்பா. இப்போ ஆரம் தான் தேவ் என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவங்க பார்த்து தான் கேட்டிருப்பான். ஆரம் அது சும்மா ஆப்போசிட்டில் வந்தாங்க, அதான் பேசினேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை தான் சொல்லிடுறான். இப்போ ஜிம்மன் தான் டக்குன்னு தேவனோட சொல்கிற கை வச்சுட்டு அவ்வளோதானே மச்சான், வேறு எதுவும் இல்லை. என்னடா சொல்கிற? இல்லை, அந்த பொண்ணு நீ குறுக்குறுன்னு பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்ட்டான். இப்போ ஜங்குக்கும் நானும் பார்த்தேன். ஹயம் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் ஆரம்பிக்கிட்ட சொல்கிறான். இப்போ ஆரம் தான் என்ன தேவங்க இதெல்லாம்? அது ஆரம் அவன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இப்போ ஜிம்மன் தான் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு பட்டுன்னு சொல்லிடுறா அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆரம் ஷாக்காக தேவங்க பார்க்குறான். இப்போ தேவங்க தான் ஐயோ ஆரம் அப்படி. இப்போ ஜிம்மன் தான் டேய் பொய்யெல்லாம் சொல்லாத, நேற்று நீ பார்க்குற பார்வையிலே தெரிஞ்சிச்சு உனக்கு அவார்டோட அந்த பொண்ணு தான் முக்கியம்னு பார்த்துட்டு இருந்தல. ஹயோ என்னன்னு கேளுங்க. இப்போ ஆரம் தான் உண்மையை சொல்டா. அது ஹயோ அது என்னன்னா, அந்த பொண்ணு நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அதான் சும்மா பார்த்துட்டு என்னன்ற மாதிரி கேட்க போனேன் ஹயா, வேறு எதுவும் இல்லை. இப்போது ஜிம்மன் தான் வேறு எதுவும் இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வேறு எதுவும் இல்லை, உன் திருவாயை கொஞ்சம் மூடிட்டுருக்கியா, போய் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்றான். சார் தான் இப்போ ஜங்குக் தான் சத்தியமாக எதுவும் இல்லையா, அட்டை இவன் வேற ஒன்றும் இல்லைடா இப்போடா அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஆரம் தான் எதுவும் இல்லைல்ல. அட இல்லை ஐயா, அப்படி தான் இருந்தால் நான் சொல்ல போகிறேன். சரி ஓகே. இல்லை, இந்த சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக காசப் ஆகிட்டுருக்கா, ஸோ அதான் என்னென்னு கேட்டுக்கலான்னு வந்தேன். இல்லை ஐயோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. சரிடா இப்போ வேலையை பாரு அப்படின்ட்டு இப்போ ஆரம்பம் போயிடுறான். இப்போ தான் தேவனுக்கு ஒரு சின்ன விஷயத்த கூட மறைக்க முடியல. எங்கேருந்தா எடுத்து போட்டுடுறீங்களோ தெரில. நம்ம போய் எப்படி வாயினை பார்க்குறது அப்படின்ட்டு இப்போ தேவன் தான் அதை பற்றி யோசிச்சுட்ருப்பான். இப்போது தேவனோட ஃபோனுக்கு தான் டிங்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். யார் அது அப்படின்ட்டு எடுத்து பார்க்குறான். புது நம்பராக இருக்குது அப்படின்ட்டு உள்ளே போனால் ஹாய் திஸ் இஸ் வைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. ஓ வைனா, ஹாய் வைன் அப்படின்ட்டு இப்போ ரிப்ளை பண்ணுறான். ஹாய் தேவ், இதான் என்னோடய நம்பர். ஓகே நான் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மீட் பண்ணலான்னு நீங்கள் எங்கேன்னு சொல்லவே இல்லையே. அது சிட்டி அவுட்டரில் கரெக்டாக இந்த பிளேஸில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும்ல. இப்போது வயந்த யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் அங்கே ஒரு கெஃபே கூட இருக்குமே ரிவர் பக்கத்தில்,
அங்கே தான். அங்கே வந்துடுறியா? ம். ஓகே. இப்போ தேவங்க வந்து வரும்போது கொஞ்சம் கவனமாகவே வா, யாராவது பார்த்துட போகிறாங்க. என்ன சொல்கிறீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக வாங்க, உங்கள் கண்ணை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ தேவன் தான், அது வேணால் உண்மை தான். இப்போது வைந்தா சிரிக்கிற எமோஜி போட்டு, சரி ஓகே, அப்போது வீக்கெண்ட் நாங்கள் மீட் பண்ணலாம் இந்த டைம் அப்படின்னு சொல்லிடுறா. ம் ஓகே அப்படின்றான். இப்போது தேவங்க தான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு, வைனை பார்க்க போகிறோம் பேச போகிறோன்ட்டு. இப்போது அந்த ஃபோனில் இருக்க ப்ரொஃபைல் ஃபோட்டோ தான் பார்க்குறான். அது வைனோட ஃபோட்டோ தான். அது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கா. அதை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு அவன் ஹெட்டர் அப் பண்ணிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போது அப்படியே வீக்கெண்டு போல் தான் பார்த்தா இந்த பக்கம் தேவங்க தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பான். அவன் எவ்வளோ மறைஞ்சு வர முடியுமோ அந்தளவுக்கு வந்திருப்பான், ஆளே தெரியாத அளவுக்கு. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ரிசப்ஷனில் தான் வந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள் சார், உங்கள் மேனேஜர் மீட் பண்ண முடியுமா? ஆ எதுக்கு சார்? இல்லை சும்மா தான், 2 மினிட்ஸ். இப்போது அந்த பொண்ணு கால் பண்ணி சொல்கிறா. அங்கே தேவங்க தான் வெயிட் பண்ணிட்டுருக்கான். இப்போ மேனேஜரும் வராங்க. சார், ஹலோ, எனக்கு நெக்ஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இந்த ரெஸ்டாரண்ட் யாரும் வராமல் பார்த்துக்க முடியுமா? அதுக்கான பேயும் நான் பண்ணிடுறேன். என்ன சார் சொல்கிறீங்க? இப்போது அவன் மாஸ்க்கு தான் கழட்டுறான். பார்த்ததும் செம்ம ஷாக்கு. நீங்கள் தேவங் ஐடியில் தானே ஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். சார் நீங்கள் எப்படி? இங்கே ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது, ஒருத்தவங்களை நான் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஸோ அதுக்காக தான். அடுத்த ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மட்டும் யாரையும் உள்ளே விடாமல் பார்த்துக்கிறீங்களா? ஓகே சார், பார்த்து பண்ணிக்கலாம், இதில் என்ன இருக்குது? யார் வருவான்னு மட்டும் சொல்லுங்கள், அவங்கள மட்டும் நாங்கள் உள்ளே விடுறோம். அவங்க பேர் வைன். ஓகே சார். இப்போது தேவங்க உள்ளே போயிடுறான். இந்த பக்கம் ரிசப்ஷனில் தான், அங்கே பாரு, வைனுன்ற தாண்டி யாரையும் உள்ளே விடாத. ஓகே சார். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இப்போ வைன் தான் வந்திருப்பா. அவ்வளோ ஃபுல்லாக கவர்டாக தான் வந்திருக்கா. இப்போ ரிசப்ஷனில் தான், எக்ஸ்கியூஸ் மீ. இப்போது அந்த பொண்ணு தான் வைனை பார்த்துட்டு, மேம் இப்போதைக்கு ரெஸ்டாரண்ட் க்ளோஸில் இருக்குது, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரீங்களா அப்படின்றா. க்ளோஸ்டா அப்படின்ட்டு வைன் யோசிச்சுட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. பார்த்தா கரெக்டாக அந்த ரிவர் பக்கத்தில் அங்கே ஸ்டோன் பெஞ்ச்லாம் இருக்கும், உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. இப்போ அந்த இடத்துல தேவங்க உட்காந்துருக்கதை பார்த்துட்டு, நான் அவரை தான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கை காட்டுறா. உங்கள் பேர் வைனா? ஆமாம். சாரி மேம், உங்களுக்காக தான். சாரி சாரி சாரி, நீங்கள் போகலாம். ம் ஓகே அப்படின்ட்டு பயந்தான் இப்போ உள்ளே போகிறா. அங்கே தேவந்தான் அங்கே ரிவரையே பார்த்துட்டு அந்த நேச்சரை ரசிச்சிட்ருப்பான். பெருசாக வெயில் அடிக்காது, ஒரு மாதிரி மழை பெய்கிற கிளைமேட் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடமே. ஒரு மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். பயந்தான் அங்கே வந்துட்டு, தேவ், ஹே, ஃபுல்லாக கவராக வந்திருக்கேன். ஆமாம், பார்த்தா தெரியக்கூடாதுல்ல அப்படின்ட்டு இப்போ தான் அவள் கூலரே கழட்டுறா. அவள் கண்ணே இப்போ தான் தெரியுது. தேவங்க பார்க்குறான், அவள் கண்ணு அவ்வளோ ஷார்ப்பாக ரொம்ப அழகாக இருக்குது. அதில் மைலாம் போட்டிருக்கா. உட்காரு. இப்போது அவள் ஃபேஸில் இருக்க மாஸ்க்கு எல்லாத்தையும் கழட்டுறா. இப்போ தேவங்க தான், ஏதாவது சாப்பிட்றியா? சொல்லாமே அப்படின்ட்டு பயந்தான் இப்போ மெனு கார்டு பார்க்குறா. அங்கே மேனேஜர் தான் வராரு. சார், ஆர்டர் ஏதாவது? இப்போது வைன் தான் பார்க்குறா. எனக்கு ஒரு சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வேணுன்றதை சொல்கிறா. இப்போ தேவங்க தான் அவனுக்கு என்ன வேணுன்ற மாதிரி மெனு கார்டு பார்த்துட்ருப்பான். தேவ், உங்களுக்கு இந்த டிஷ் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸ்பைசி இல்லாமல் உங்களுக்கு இது பிடிக்கும்ல? இப்போ தேவங்க தான் அதை பார்த்துட்டு, இந்த டிஷ்லாம் இருக்கா என்ன? இருக்குது சார், இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலானது. ஓகே, அப்போ எனக்கு இதுவே கொண்டு வாங்க அப்படின்னு தேவங்க சொல்கிறான். அது தேவங்க ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு, சின்ன வயசில் சாப்பிட்ருப்பான். இப்போது வைனை தான் பார்க்குறான். வைன், உனக்கு இந்த டிஷ்ஷு தெரியுமா என்ன? ஏன் தெரியாது, நீ என்ன சாப்பிடுவேன்னு நல்லாவே தெரியும். அதுவும் இந்த டிஷ்ஷை உனக்கு உங்கள் பாட்டி தானே செஞ்சு கொடுப்பாங்க. உனக்கு எப்படி இதெல்லாம்? நான் இது வரைக்கும் இது யார்கிட்டையும் சொன்னது கூட என்னை இன்னும் உனக்கு ஞாபகம் வரலையா? நான் நீ என்கிட்ட தெரிஞ்சு தான் பேசுகிறியோன்னு நினச்சேன் அப்படின்றா. தெரிஞ்சா? இப்போ தேங்காய் யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமா என்ன? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று பார்க்கும்போதே அப்படி தான் தோணுச்சு, பட் எனக்கு சரியாக ஞாபகம் வரல அப்படின்றான். அப்போ எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படி தானே? அது சரி, உனக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒன்று சொல்லவா அப்படின்ட்டு
இப்போ வயந்தான் அவள் பேக்லேருந்து ஒன்று எடுக்கிறா. அதை தியோங் ஷாக்காக பார்த்துட்ருக்கான். வயந்தா அதை பார்க்குறா. அது ஒரு பிரேஸ்லெட் தான். அதில் VYன்னு இருக்க. இப்போது தியோங்கோட கையில் தான் அதை அழகாக போட்டு விடுறா. தியோங், நீ பெரிய பையனானதும் நானே உன்னை பார்த்துக்கிறேன், சரியா? அப்படின்ட்டு ஒரு குட்டி பொண்ணு முன்னாடி உட்காந்து சொன்ன மாதிரி இமேஜினேஷனில் இப்போ தியோங் தான் பார்க்குறான். ஆனால் அது வயனை ஒரு பெரிய பொண்ணாக உட்காந்துட்ருக்கா. இப்போது அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்ன இப்போ ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறா. இப்போ தியோங் தான், வயன் நீ அது? ஹே, இவ்வளோ நாள் எங்கடி போன? உன்னை 8th அப்புறம் நான் பார்க்கவே இல்லை. உன்னை கடைசியாக அந்த 8th எக்ஸாம் லாஸ்ட் டே அன்றைக்கி பார்த்தேன். நீ ஹாலிடேஸ் கூட என்னை பார்க்க வரல. நான் கூட உன் வீட்டுக்கு வந்தேன், ஆனால் நீ இல்லை அங்கே. நீ ஏதோ ஊருக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. சரி, ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு திரும்பி வருவேன்னு பார்த்தா நீ ஸ்கூலை விட்டே போயிட்டான்ட்டாங்க. எங்கே இருந்தவள் நாளா? அது சொல்லுவேன். ஆன்ட்டி அங்கிள்லாம் அப்படி இருக்காங்க, கண்டிப்பாக ஆன்ட்டி என்னை பற்றி கேட்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்கிறா. இப்போது வயனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இருந்தால் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க அப்படின்றா. ஒரு மாதிரி ஃபேக்காக சிரிச்சுக்கிட்டு. புரியல தியோங்க்கு. என்ன சொல்கிற வயன்? ஆன்ட்டி அங்கிள் எங்க? என்னாச்சு? அது எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு தெரியும்? அதான் நான் இப்போ வந்துட்டேன்ல. ஹே, உண்மையை சொல்லு, எங்கே அவங்க? ஏதோ ப்ராப்ளமாக என்ன? 2 பேர் டிவோர்ஸ்? இல்லையே, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்கிள் ஆன்ட்டியை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. உண்மையை சொல்லு, என்னாச்சு? அது அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. என்ன? தேவங்களாம் செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிற? நான் 8th லாஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன்ல, அப்போ தான் வீட்டுக்கு வந்து பார்த்தேன். வீட்டில் எல்லோரும் இருந்தாங்க. என்னாச்சுன்னே தெரியாமல் அம்மான்னு தேடிட்டு போனேன். பார்த்தா 2 பேரும் இறந்துருந்தாங்க. கேட்டால் கடவுள்கிட்ட போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தேவக்கு இதை கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. அப்போது அன்றைக்கி நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறையா இருந்தாங்க. எல்லாம் அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ், அப்பாவோட தம்பி தங்கச்சிங்க, அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்தாங்க. அப்போது நீ அங்கே தான் இருந்தியா? ஆமாம், நீ வந்து எனக்கு கேட்டதும் எனக்கு தெரியும். என்ன சொல்கிற? அப்படியே என்னை வந்து பார்க்கல? நான் கேட்டதுக்கு அவள் ஊருக்கு போயிட்டான்னாங்க. அது தேவ், வேணா விடு. பை, என்ன ஆச்சு? உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை தேவ், அது வந்து அவங்க என்னை வீட்டிலே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்றா. என்ன? என்ன பண்ண முடியும்? அதான் என்னால் வெளியே வர முடியல. நான் பார்த்த மேலேருந்து ஜன்னல் வழியாக உன்னை கூப்பிட்டேன், ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க வந்து என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னால் எதுவும் சொல்ல முடியல. என்ன சொல்கிற? உன்னை எதுக்கு பிடிக்கணும்? அது உனக்கே தெரியும், எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன்ட்டு. ஆமாம், அவரோட சொத்தை எல்லாமே எங்கள் அம்மா பேரில் தான் இருந்திருக்கு. எங்கள் அம்மா அடுத்தது அது என் பேரில் தான் வரணுன்ட்டுருக்கு. அதனால் எங்கள் அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்கன்ட்டு அந்த சொத்தெல்லாம் என் பேரில் இருக்குது. நான் கையெழுத்து போட்டால் தான் அது இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அதுக்காக தான் அவங்க என்னை பிடிச்சி வச்சுருந்தாங்க அப்படின்றா. தேவன் தான் ஷாக்காக பார்க்குறான். என்ன? வேறு யாரும் இல்லையா அவனுக்கு ஹெல்ப் பண்ண? யார் வருவா? எங்கள் அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் கூட வர முடியாது. ஏன்? நான் இது வரைக்கும் ஆன்ட்டியோட ரிலேட்டிவ்ஸ் பற்றி நான் கேட்டதே இல்லை. அவங்க அம்மா அப்பா வரலையா? எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப வித்தியாசமான ஒரு இது. அவங்க அம்மா அப்பா எங்கள் அம்மா இறந்தது கூட தெரியாது. எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி பொண்ணு இறந்தது கூட. நான் தான் சொன்னல, அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான இந்தியன் கேர்ள். நீ தான் பார்த்துருப்பியே, தெரியும். ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க கண்ணு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம்,
அவங்க ஒரு கிளாசிக்கல் டான்ஸர், எங்கள் அப்பா ஒரு கொரியன். 2 பேரும் ஒரு ஈவெண்ட்டில் தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பார்த்தாரு. பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்கள் அம்மா ஒரு இந்தியன் கேர்ள்ன்றதுனால பெருசாக அந்த லவ் மேலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் அப்பா எங்கள் அம்மா பின்னாடி சுற்றி அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு எங்கள் அம்மாவை லவ் பண்ண வச்சார். எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்த முடிஞ்ச அவருக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்கள சமாதானப்படுத்த முடியல. அதனால தான் எங்கள் அம்மாவும் வீட்டை விட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அவங்க கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து அவங்க வீட்டு பக்கம் திரும்பி போனது கூட கிடையாது. எங்கள் அப்பா தான் அந்த எந்த கவலையும் தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக இங்கே வச்சுட்டு இருந்தார். எங்கள் அம்மாவும் எல்லாத்தையும் பழசெல்லாம் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக எங்கள் அப்பா கூட இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும். அவங்க அந்தளவுக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை நேசிப்பார். ஒரு இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்ல. அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு கார் ஆக்சிடெண்ட் மொத்தமாக எல்லாத்தையும் மாற்றிருச்சு. அவர் பேரில் இந்த சொத்து எல்லாமே என்னோடய பேருக்கு வந்துருச்சு. இதை அப்பாவோட தம்பி அவர் இதெல்லாம் அவருக்கு நான் எழுதி கொடுக்கணுன்னு என்னை டார்ச்சர் பண்ணாங்க. அந்த டார்ச்சரை தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் அவங்க என்ன சொன்னாலும் செஞ்சுக்கலாம், கொடுத்துடலாம் அப்படிலாம் யோசித்தேன். கடைசியில் ஒரு அட்வொகேட் கூட்டிகிட்டு இந்த சொத்தெல்லாம் மாற்றி எழுதுறதுக்கு எல்லாமே பண்ணாங்க. ஆனால் அவர் நான் மைனராக இருக்கேன்றதுக்காக இந்த சொத்தை மாற்ற முடியாதுன்ட்டார். 18 வயசுக்கு மேலே தான் இதை வந்தாலும் மாற்ற முடியும் அப்படின்ட்டாரு. என்ன? ஆமாம். அதனாலேயே அவங்களுக்கு சமக்கம் என்னடா கை கட்டினது வாய் கட்டலையோன்ற மாதிரி போட்டு தினம் டார்ச்சர் பண்ணுவாங்க. நிம்மதியாக இருந்ததில்லை. நிம்மதியாக ஒரு நாள் தூங்கினது கிடையாது. சாப்பிட்டதில்லை. சாப்பாடும் பெருசாக போட மாட்டாங்க. அவங்களுக்கு மிச்சம் மீதி என்ன இருந்துச்சோ அதுதான் கொடுப்பாங்க. நான் 9th ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து லெட்டர் வந்துச்சு. நான் என்னை ஸ்கூலில் சேர்த்து விடுங்க, நான் எந்த வேலையாக தான் பார்க்குறேன்னு நான் சொல்லி கெஞ்சி கேட்டேன். ஆனால் அவங்க உனக்கெல்லாம் எதுக்கு படிப்பு, போய் வீட்டு வேலை பாரு அப்படின்னு அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் படிக்கவே இல்லை. அப்படியே ஒரு 6 மாதம் போச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் சுத்தமாக தாங்க முடியல அந்த வலியை. சில நேரத்தில் சூடு வைப்பாங்க. நான் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். சில நைட்லாம் யோசிப்பேன், பேசாமல் அம்மா அப்பா போன மாதிரி நம்மளும் அவங்க கூடயே போயிருந்துருக்கலாமோ அப்படிலாம் யோசித்தேன். கடைசியில் ஒரு நாள் முடிவெடுத்தேன், இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. இவங்க நம்மளை கொண்டுடுவாங்க, சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு. இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு நினச்சேன். எப்படியாவது இவங்க தூங்குகிற நேரத்தில் இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி தான் நான் ஸ்டோர் ரூம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது எங்கள் அம்மாவோட பழைய டைரி எனக்கு கையில் கிடச்சிது. அதில் எங்கள் அம்மா அவங்க அப்பா அம்மாவை பற்றி எல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. அதில் உங்கள் வீட்டு அட்ரஸும் இருந்துச்சு. பேசாமல் அங்கே போயிடலாமான்னு யோசித்தேன். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா அம்மா ரொம்ப பாசமானவங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க விட்டுட்டு வந்ததுனால அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க எல்லாத்தையும் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. பேசாமல் நம்மளும் அங்கேயே போயிடலாம், என்ன இருந்தாலும் சரி நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு தான் கையில் எங்கள் அம்மா அப்பா எனக்காக கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. நான் சேர்த்து வச்ச உண்டியலை இருக்கிற எல்லா காசையும் எடுத்துகிட்டு குறியா விட்டே கிளம்பிட்டேன். எங்கள் அம்மாவோட ஊருக்கு போனேன். இந்தியாவில் கேரளா ரொம்ப அழகான ஊர் அது. அங்கே தான் என் தாத்தா பாட்டி இருக்காங்க. கஷ்டப்பட்டு தேடி 2-3 நாள் அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக தான் அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டது நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் அம்மா சொன்னதை விட என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு பிரின்சஸ் மாதிரி. ஸ்கூல் காலேஜ் அவங்க தான் என்னை படிக்க வச்சாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே எவ்வளோ தூரம் வந்திருக்கேன், கொரியாவுக்கு அப்படின்னு சொல்கிறா. தேவங்களோட கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும். வைணவ லைஃப்பில் எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்கான்ட்டு இப்போ தான் நிமிர்ந்து பார்க்குற தேவங்க. தேவங் வயன் லைஃப்பில் நீ இவ்வளோ கோத்ரூ பண்ணியிருப்பேன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது, சாரி அப்படின்றான். ஹே, நீ எதுக்கு சாரி சொல்கிற? உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? அந்த வயசில் உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? இல்லை, ஒரு வாட்டியாச்சும் நான் உள்ளே வந்தாச்சும் பார்த்துருந்துருக்கணும். அவங்க சொன்னாங்களேன்ட்டு நான் திரும்பி வந்திருக்கக்கூடாது. திரும்பியாச்சும் நம்ம பார்த்துருக்கணும்ல. வெடுத்தேன்.
இட்ஸ் ஓகே, முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் நல்லா தானே இருக்கேன். அப்புறம் என்ன? இப்போ நீ ஓகேவா? ம், ஓகே தான். இல்லை, கொரியாவில் இப்போ எங்கே இருக்க? அது தனியாக ஒரு வீட்டில் தான் இருக்கேன். ஏன்? அம்மா, நீ எப்போ கொரியா வந்த? நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். என் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வந்தேன். அப்புறம் அப்படி இங்கே தான் இருக்கேன். ஓ, தனியாகவா இருக்க? ம், பெருசாக தனியாக இருக்கலாம் சான்ஸே இருக்காது. மார்னிங் ஷூட்டிங், வர்றது போகிறது அப்படியே தான் போகுது. பெருசாக தனியாக இருக்கிறதுலாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். உன்னோட ஆக்டிங் ஸ்கில்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் பார்த்தேன். தேங்க்ஸ். நீ ஏன் இந்தியாவிலே ட்ரை பண்ணியிருக்கக்கூடாது, கொரியா வரைக்கும்? அது நான் கொரியா வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னது? அது இதான் சொன்னல, எங்கள் அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ் எங்கள் சொத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்கன்ட்டு. அது எல்லாத்தையும் திரும்ப வாங்கணுன்னு தான் வந்திருக்கேன். என்ன சொல்கிற? ம், அவங்க நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்டை வச்சு மொத்த சுற்றி அவங்க பேரில் மாற்றிக்கிட்டாங்க. அது எல்லாத்தையும் என் பேருக்கு மாற்றணும். அவங்ககிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கணும். அவங்க பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் நான் திருப்பி கொடுக்கணும். அதுக்காக தான் வந்தேன். இப்போ தேவங்க தான். அப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டியா? ம், இல்லை. ஏன்? ஏன் பண்ணல? உனக்கே தெரியும், அவங்க அதிகமாக பணம் வச்சுருக்காங்க. என்னால் காசு இல்லாமல் எதுவுமே மூவ் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. அதான் எனக்குன்னு ஒரு வேலை வேணும், எனக்குன்னு எதாவது பேக்ரவுண்டில் எதாவது இருக்கணும், அவங்கள எதிர்த்து போய் ஏதாவது பண்ணுறதுக்கு. அதனால தான் நான் சினி ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். 2 இயர்ஸ் ஆச்சு. இப்போ தான் எனக்குன்னு ஒரு பிளேஸை நான் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் எது வந்தாலும் மூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ தேவங்க தான். நான் வேணால் ஹெல்ப் பண்ணவா? இல்லை தேவம், பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன். விடு, என்னை நினச்சி ரொம்ப ப்ரெஷர் ஆகிக்காத. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் நான் பார்த்துப்பேன். நீ இதை நினச்சலாம் எதுவும் ஃபீல் பண்ணாத, சரியா? பி கேஷுவலாக அப்படின்றா. எப்படி வேன் இவ்வளோ நடந்திருக்கு, கேஷுவலாகன்ற? வேறு வழி என்ன பண்ணோம்? நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. விட பார்த்துக்கலாம், எங்கே போகிற போகுது அப்படின்றா. தேங்கும் சரின்ற மாதிரி தலையாட்டுறான். இப்போ தான் ஃபுட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க, வயந்தான். ம், சாப்பிட்லாம். ம், இப்போ தேவங்க வந்து வயனை பார்த்துட்டு சாப்பிட்றான். வயன் வந்து அங்கே இருக்க ரிவர், கிளைமேட் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிட்ருக்கா. தேவம், இந்த இடம் எப்படி உனக்கு தெரிஞ்சு? ரொம்ப நல்லாயிருக்கு. அது நான் எப்போயாவது ப்ரைவேட்டாக டைம் கிடைச்சா இங்கே வருவேன். எனக்கு பிடிக்கும் அந்த ரெஸ்டாரண்ட். ஓ, நைஸ் பிளேஸ் அப்படின்னு பார்த்துட்ருக்கா. இப்போது சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வயந்தான். சரி தேவம், நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு, ஈவினிங் ஒரு ஷூட் இருக்குது, அப்புறம் மீட் பண்ணலாம், பாய் அப்படின்றா. அவளோட ஹேண்ட்பேக்லாம் மாட்டிக்கிட்டு இப்போ டக்குன்னு எந்திரிக்கிறா. தியான் வந்து வயனோட கையை பிடிச்சிட்டு, வயன், ஆ என்னாச்சு தே? வயனும் தேவங்க பார்க்குறா. தேவங்க வயனை பார்க்குறான். ஐ வாண்ட் டு லிவ் வித் யூ. ஆ, என்ன? நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறேன், ஐ வாண்ட் டு மேரி யூ. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இதை பற்றி யோசிக்கல, ஆனால் இந்த செகண்ட் இப்போ சொல்கிறேன், ஐ வாண்ட் டு மேரி யூ, ஐ வாண்ட் டேக் கேர் ஆஃப் யூ அப்படின்றான். இப்போது வயந்தான் தேவங்கோட கையை பார்த்துட்டு பொறுமையாக அவள் கையை தான் விழுந்து எடுக்கிறா. தேவங்க பார்க்குறான். தேவம், என்ன சிம்பத்தி வந்துருச்சா? நான் என் கதையை சொன்னதும் உனக்கு என்ன பரிதாபமாக ஃபீல் பண்ணுறியா? அதனால் இப்போ லவ் பண்ணுறேன்ட்டு? வேணாம் தேவம், நீ எந்த தப்புமே பண்ணல தேவம். நீ உன் கில்ட்டை உன் மேலே போட்டுக்காத, சரியா? என் லைஃப் எனக்கு பார்த்துக்க தெரியும், அதுக்காகலாம் இப்படி சொல்லாத, சரியா? விடு, நான் கிளம்புறேன் அப்படின்றா. இப்போ தேவங்க தான், வயன் ஐம் சீரியஸ். தேவம், நீ புரியாமல் பேசிகிட்ருக்க, நான் புரிஞ்சு தான் பேசுகிறேன். நான் என்னோடய இதில் கிளியராக இருக்கேன். தேவம், என்ன விளையாண்டுட்ருக்கியா? சிம்பத்தியில் ஏதாவது பேசிகிட்ருக்காத, நல்லா யோசிச்சுக்கோ. ஒரு வாட்டி தான் லைஃபு, சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்துக்க. இப்போ தேவங்க தான், அப்போ உனக்கு ஓகே அப்படின்றான். எனக்கு ஓகே இல்லை. எனக்கு சிம்பத்தியில் வர எந்த காதலும் எனக்கு தேவையில்லை. லவ்னா அது எனக்காக இருக்கணும் அப்படின்றா. இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் கிளம்புற தேவ்.
அப்படின்ட்டு அவள் பேக் எடுத்துகிட்டு கோவமாக கிளம்பிடுறா. ஏய், என்னைக்கா இருந்தாலும் என் மனசு மாறாதடி, நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றான். ஆனால் வயன் கொஞ்சம் கூட கேட்கல. அவள் பாட்டுக்கு போயிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறா. தியோங் தான் ஒரு மாதிரி அவன் ஹெட்டை ரப் பண்ணிட்டு லைட்டாக சிரிக்கிறான். என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தான், நான் உனக்கு தான், அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே தான் நினச்சிக்கிறான். வயந்தான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் வந்திருப்பா. வந்து காரை நிப்பாட்டிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவள் பெட்ரூமில் தான் படுத்துட்டு ஒரு மாதிரி அழுறா. ஏன் தேவ், எதுக்கு இப்படி பண்ணுற? எனக்கு வேணாம். நீ இதுக்கு தான் நான் அதை பற்றிலாம் சொல்ல மாட்டேன்னு. உன் சிம்பத்தியில் வர லவ் எனக்கு வேணாம். ஒரு மாதிரி அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. அதே நினச்சி அழுதுட்ருப்பா. ஏன்னா அவளுக்கு தேவங்க ரொம்ப பிடிக்கும். ஒரு வேளை தேவங்க வந்து லவ் சொல்லனா கூட இவ சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டோடு தான் வந்திருப்பா. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு அவளுக்கும் தெரியல. ரொம்ப புரோக்கன் ஆகிட்டு அழுதுட்ருக்கா. அன்றைக்கி டே அப்படி தான் போயிருக்கோம். இப்போ அப்படி நெக்ஸ்ட் டே தான் வயன் ஆஸ் யூஷுவல் ஈவினிங் ஷூட் போயிட்டு மார்னிங் காலையில் ஷூட்லாம் முடிச்சுட்டு வெளியே வருவா. அவள் பிஏ கிட்ட தான் காருங்க மேம், கார் வந்து தோ அங்கே நிற்கிது மேம் அப்படின்னு சொல்கிறா. ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு காரில் தான் ஏறி உட்காந்துட்டு போகலாண்ணா அப்படின்றா. இப்போ காருமே மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. வைன் எப்பவுமே வீட்டுக்கு போக ஒரு 1/2 hour ஆச்சும் ஆகும். ஆனால் இன்றைக்கி 1/2 hour தாண்டி போயிட்டுருக்கு. இப்போது டக்குன்னு டைம் பார்த்துட்டு வெளியே தான் நின்று பாப்பா. ஆக்சுவலாக அவள் கையில் ஸ்கிரிப்ட் பேப்பரும் ஃபோனும் தான் பார்த்துட்டு வந்திருப்பா. சுற்றி முற்றி என்ன நடக்குதுன்றதை பார்க்கல, எங்கே போகிறோன்றதையும். இப்போ பார்த்ததும் எங்கேயோ வேற எங்கேயோ போயிட்டுருக்கோன்னதும் டக்குன்னு டிரைவரை பார்த்து அண்ணா எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டிரைவரோட ஷோல்டர் தான் கை வச்சிருப்பா. டிரைவர் திரும்பி பார்த்ததும் வயன்தான் டக்குன்னு அவன் மூஞ்சில் இருக்க மாஸ்க் பிடுங்குறா. தியோங், ஹாய் வயன் அப்படின்னு. தியோங் தான், தியோங் என்ன பண்ணிகிட்ருக்க, எங்கே போகிறோம், முதல்ல டிரைவருங்க, நீ எப்படி? கூல் டவுன் சொல்கிற இரு, அமைதியாக இரு, இன்னொரு 10 நிமிஷம் தான் ஒரு பிளேஸ்க்கு ரீச் ஆகிடும், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காரை தான் ஓட்டுறான். வயனுக்கு ஒன்றும் புரியல. அவள் சுற்றி முற்றி பார்க்குறா, இது எந்த இடம்ன்ற மாதிரி. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே தான் கார் போகுது. வயன் தான் பார்க்குறா. தியோங் இது எந்த இடம்? இது ஃபாரஸ்ட் மாதிரி. நான் தான் சொல்கிறேன்றல்ல, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காரை தான் ஓட்டிட்டு நேராக உள்ளே போகிறான். கிட்டத்தட்ட ஒரு 10 minutes கழிச்சு கரெக்டாக அந்த ஃபாரஸ்ட்டோட எட்ஜுக்கு போனால் ஒரு அழகான பீச்சு, ஒரு குட்டி வீடு. இப்போ காரை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிட்டு வா அப்படின்றான். என்ன பிளேஸ் இது? இப்போது வைன் இறங்கி பார்க்குறா. அது அவ்வளோ அழகாக இருக்குது. இது நாங்கள் பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரைவேட் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், கொஞ்சம் மீடியா கிட்டேருந்து தள்ளி இருக்கணும்னா இங்கே வருவோம். இங்கே யாரும் வரமாட்டாங்க. இட்ஸ் லைக் அன் ஐலாண்ட். ஐலாண்டா? ஆனால் நம்ம எதுவும் பார்க்க ஐலாண்ட் மாதிரி இருக்கும், ஆனால் ஐலாண்ட் கிடையாது. இது மொத்தமாக வாங்கியாச்சு. ஸோ பெர்மிஷன் இல்லாமல் எங்களை தாண்டி யாரும் உள்ளே வர முடியாது. அதனால தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். என்னதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த? அதை போன வாட்டியே உன்னை அந்த ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போனேன் பார்த்தியா, அதுக்கே நிறைய காசப் வந்துருச்சு. யாரும் நோட் பண்ணலான்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா உன்னை யாரும் பார்க்கல, என்ன பார்த்துருக்காங்க போல். ஸோப்பா, அதுக்கு தான் வேறு எந்த பிளேஸ் தேவையில்லை, நம்ம இடத்துக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் தான் கூட்டிகிட்டு வந்தேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். தேவ், அன்றைக்கி பேசுகிறதே பேசுகிறேன்னா எனக்கு வேணாம் தேவ், நான் கிளம்புறேன், என்னை திருப்பி கொண்டு போய் விட்டுரு, இல்லை கீ கொடு, நானே கிளம்புறேன். வைன், நான் இங்கேருந்து விளையாட்டுக்காக உன்னை கூட்டிகிட்டு வரல. நீ என்ன நினச்சிட்ருக்க? உன்னை சிம்பத்தியில் லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு இன்றைக்கி சொன்னேன்னா அப்படின்னு நீ நினச்சிட்ருக்கியா என்ன அப்படின்றான். இப்போ வயந்தான், பின்ன இல்லையா, அன்றைக்கி நான் உங்ககிட்ட என்னை பற்றி எல்லாத்தையும் சொன்னதுனால தானே நீ அப்படி சொன்ன. நீ சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தான், ஆனால் அதுக்காக உன்னை லவ் பண்ணுறியான்னு கேட்டா இல்லை, இது எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி வயன் கேட்குறா. யாருக்காக இருந்தாலும் தான் லவ்வர், தான் ஒய்ஃபாக வரப்போகிறவ இவ்வளோ லைஃப்பில் கோத்ரூ பண்ணியிருக்காளா அப்படின்னு நினைக்கும் போது அது பெயினாக தான் இருக்கும். ஏன் அது கூட நாங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதா அப்படின்றான். வயன், எனக்கு உன்னை முன்னந்தே ரொம்ப பிடிக்கும். நீ நடிக்கிற சீரீஸ், மூவி எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீலிங், உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன், சம்திங்
என்னன்னு என்னால் சொல்ல முடியல. உன்கிட்ட பார்க்கணும், பேசணும். உன்னை ஏதோ மிஸ் பண்ண மாதிரி என் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று தோண்டிகிட்டு இருந்தது. அது என்னென்னு என்னால் சொல்ல தெரியல. உன்னை நேரில் ஃபஸ்ட் டைம் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் பார்த்தேன். பார்த்ததும் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. என்னால் என் கண்ணை விட்டு உன்னை எடுக்கவே முடியல. உன்கிட்ட எப்படியாவது பேசிடலான் தான் அன்றைக்கி நீ கிளம்புறதுக்குள்ளே வந்து உன்கிட்ட பேசினேன். எனக்கு அப்போ கூட தெரியாது நீ என் சின்ன வயசு ஃப்ரெண்டுன்ட்டு. உனக்கு மேபி தெரிஞ்சிருக்கு, ஆனால் எனக்கு தெரியலை. நீ அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் சொன்ன பற்றியா, எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது நான் ஏன் உன் மேலே இவ்வளோ ஃபீலிங்காக இருந்தேன். உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏன் க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்துச்சுன்ட்டு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. சின்ன வயசில் நீ லவ் பண்ண பொண்ணு தாண்டா இப்போ முன்னாடி வந்து நிற்கிறா அப்படின்னு அப்படின்னு யாரோ என் தலைக்குள்ளே சுற்றி வச்சு அடித்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாதுன்னு தான் அன்றைக்கே சொல்லிட்டேன் அப்படின்றான். வைன் ஷாக்காக பார்த்துட்ருக்கா. என்ன சொல்கிற சின்ன அப்படின்ட்டு அவள் யோசிக்கிறா. வைன் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பசங்க என்னை புள்ளி பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு பெருசாக அந்தளவுக்கு பேக்ரவுண்டும் கிடையாது, எங்கள் அப்பா அந்தளவுக்கு பணக்காரரும் கிடையாது. நான் நார்மல் ஃபேமிலிலேருந்து வந்த பையன்தான். எனக்கு அங்கே சர்வே பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. அதுவும் பெருசாக அந்தளவுக்கு அழகாக கூட இருக்க மாட்டேன். நார்மலாக ஒரு சோடா புட்டி போட்டுக்கிட்டு இருப்பேன். எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருமே கிடையாது. அங்கே நீ மட்டும்தான் எனக்காக நின்னவ. யாராவது என்னை திட்டினாலும் புள்ளி பண்ணாலும் ஃபஸ்ட் ஆளாக வந்து நிற்கிறது நீ தான். என்னை யாரையுமே புள்ளி பண்ண விட மாட்டேன். யாரும் என் பக்கத்தில் உட்காரக்கூட மாட்டாங்க. ஆனால் நீனு ஃபஸ்ட்டு வந்து என் பக்கத்தில் தான் உட்காருவேன். எனக்கு அப்போவே உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் சொன்னதில்லை. ஏன்னா நீ என்னை தப்பாக நினச்சிருவியோன்ட்டு ஒரு பயம். இங்கே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நான் பேசுகிறேனோன்ட்டு. அதனால் அப்போ நான் சொன்னது கிடையாது. என் மனசுக்குள்ளே வச்சுருப்பேன். நீ ஸ்கூல் முடிகிற அன்னைக்கு எல்லாருமே அவங்க பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நீ யாருக்குமே கொடுக்கல, எனக்கு தான் கொடுத்த. உன் கையில் இருக்க பிரேஸ்லெட்டை கழட்டி என்கிட்ட கொடுத்துட்ட. என்ன சொன்ன? கவலைப்படாத, நான் வேலைக்கு போய் உன்னை நல்லா பார்த்துப்பேன், நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொன்னல என்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். இப்போ வயன் கண்ணெல்லாம் கலங்குது. அதை நான் இன்னும் மறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேங்தான் அவன் ஷர்ட் போட்டிருப்பான் ஃபுல் ஹேண்டு. இப்போது அதை மேலே தான் தூக்குறான். பார்த்தா வைன் போட்ட அந்த பிரேஸ்லெட் தான் இது. இது நீ அன்றைக்கி போட்டு விட்டது தான். இன்னும் வச்சிருக்கியா? பின்ன நீ கொடுத்தது தூக்கி போட்டுருவேனா என்ன? நீ தான் என் கூட இல்லை, அட்லீஸ்ட் உன் ஞாபகமாச்சும் என் கூட இருக்கட்டும்ன்ட்டு இதை நான் பத்திரமா வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் உன்னை என் லைஃப்பில் நான் பார்க்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அப்போயே முடிவு பண்ணிட்டேன், இந்த லைஃப்பை நான் உன் கூட தான் வாழணுன்ட்டு. நம்மளோட சூழ்நிலைகள் இல்லைனா நம்மளை ஒரு இடத்துல கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அது நம்மளை ஒரு இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டுதுன்னா நம்ம 2 பேரும் சேரணுன்றது தான் விதி. நீ எனக்கு தான், நான் உனக்கு தான்றது. அன்றைக்கி என்னால் சொல்ல முடியல, அந்த தைரியம் இல்லை. ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஐ லவ் யூ வைன். இந்த லைஃப் நீ கூட இருப்பியா? தெய்வம் இங்கே பாரு, பிடிக்கல மட்டும் போய் சொல்லாத. உன் மனசில் நான் இருக்கேன்றது அன்றைக்கே தெரிஞ்சு. உன் கண்ணு கலங்கும் போதே அது புரிஞ்சு. நான் சிம்பத்திலையோ இல்லை நீ இவ்வளோ கஷ்டப்படுற அதுக்காக உனக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வயன். அப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு பிடிச்ச பொண்ணை அப்படின்ட்டு. இப்போது வயனோட கையை தான் பிடிச்சி சொல்கிறான். வயன் வந்து அவள் தேங்கோட கையே பார்க்குறா. இந்த கையை கடைசி வரைக்கும் பிடிக்கணும், உன் கூட சேர்ந்து கடைசி வரைக்கும் நான் நடக்கணும், உன்னை ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்கணும், கடைசி வரைக்கும் உன்னை கஷ்டப்பட விடக்கூடாது, யாரும் உன்னை கஷ்டப்படுத்தவும் விட மாட்டேன். உனக்கு இருக்க லவ் அண்ட் கேர், ஒரு அம்மாவா அப்பாவா எல்லாமே இருந்து உன்னை கண்டிப்பாக பார்த்துப்பேன். நீ தனியாக இருக்கிறேன்னு என்றைக்கும் அந்த ஃபீலிங்கை உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். அந்தளவுக்கு நான் நல்லா பார்த்துப்பேன். இப்போது வயனோட கண்ணில் தான் கண்ணீராக வருது. இப்போது தேவங்க தான் பொறுமையாக அவள் கண்ணை தொடச்சிட்டு, நீ என்கிட்ட சொன்னல ஞாபகம் இருக்கா, நான் பெரிய பொண்ணாக வளர்ந்து கண்டிப்பாக வேலைக்கு போய் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு. நீ என்னை நல்லா பார்த்துக்கோ, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். நம்ம 2 பேரும்
இந்த லைஃப்பை ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வைனோட கண்ணை பார்த்து வைன் தான் அவள் கண்ணு கலங்கியிருக்கும். அவள் தேவங்கே பார்க்குறா. தேவங்க வந்து வைன் என்ன சொல்வான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். வைன் வந்து டைட்டாக தேவங்க ஹக் பண்ணிக்கிறா. வைன் ஐ லவ் யூ தயம், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ தயம். வைன் வந்து ஒரு மாதிரி திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கா. இப்போ தேவங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். வைன் நான் ரொம்ப பயந்துட்டேன். நீ என்ன சிம்பத்தியில் லவ் பண்ணுறியோன்ட்டு நீ எல்லாத்தையும் மறந்துருப்பேன்னு. உண்மையை சொல்லனா நான் எப்போ ஒன்று பார்ப்பேன் தான் இருந்தேன் தெரியுமா. நான் இங்கே போகும்போது கூட ஒன்று பார்த்துட மாட்டேன்னு நினச்சேன்னு தெரியுமா. ஆனால் என்னால் முடியல. ஆனால் நான் எப்பயுமே ஒன்று பார்ப்பேன். நீ டெபியூட் ஆனது, நீ ஒரு வாட்டியும் கான்செப்டை எல்லாமே பார்த்துருக்கேன். நீ நாளுக்கு நாள் ரொம்ப வளர்ந்துக்கிட்டே இருந்தியா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டிவியில் எப்பயுமே ஒன்று தான் பார்ப்பேன். தாத்தா பாட்டிக்கிட்ட கூட உன்னை பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க கூட நம்ப மாட்டாங்க. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு உன்னெல்லாம் எப்படிமா தெரியும் அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. நான்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். எனக்காவது நான் கொரியா வரும்போது கண்டிப்பாக உன்னை பார்க்கணுன்னு நினச்சிட்ருப்பேன். ஆனால் எனக்கு பயம். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்தபோது நான் உன்னை பார்க்குறதுக்காக உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னேன். சரி இப்படி நீ மறந்துருக்க மாட்டேன், உன்னை பார்க்கலான்னு நினச்சி வந்தேன். இப்போது தேவங்க தான் பார்க்குறான். என்ன சொல்கிற, என்னை பார்க்க வந்தியா அப்படின்னு கண்ணு கலங்கிட்டே சொல்கிறா. இப்போ தேவங்க இல்லை என்கிட்ட யாரும் வந்து சொல்லியே. இல்லை செக்யூரிட்டி வந்து சொல்லியிருப்பாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி தேவங்க பார்க்கணும், அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்டுன்ட்டு சொல்லி சொன்னேன். அவரும் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டாங்க, இது ஒன்றும் புதுசு இல்லை, நீங்கள் கிளம்புங்கன்னாரு. இல்லை உண்மையாக நான் ஸ்கூல் ஃப்ரெண்டு தான், தயவு செஞ்சு ஒரு வாட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பினேன் அவரை. என் பேர் கூட வயனுன்னு சொன்னேன். இப்போது தேவங்க தான் யோசிக்கிறான். எப்போ இருக்கும், ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்த நேரத்தை சொல்கிறா. இப்போ தேவங்க யோசிக்கிறான். ஆக்சுவலாக அப்போ ப்ராக்டிஸில் இருந்திருப்பான். அப்போ செக்யூரிட்டி தான் வந்து சார் என்னது உங்களை பார்க்குறதுக்கு உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டாக வந்திருக்காங்க சார். இப்போது ஜிம்மெல்லாம் சிரிச்சிருப்பான். என்ன மச்சான் ஃபைனலாக உன்னை பார்க்குறதுக்காக கடைசியில் இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இப்போ தேவங்க தான் டென்ஷன் ஆகிட்ட. அப்போல்லாம் எனக்கு யாரும் கிடையாது, இனிமேட்டு ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு யாரும் சொல்லிட்டு வந்தாங்கன்னா உள்ளே விடாதீங்க அப்படின்னு இருப்பான். இப்போது ஜங் தான் டேய் நிஜமாக ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருந்துட போகிறாங்கடா, போய் பாரு. நான் தான் சொல்லியிருக்கேன்டா என் ஸ்கூலில் யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சும்மா இங்கே பாருங்க, அப்படி யாராவது சொல்லிட்டு வந்தால் கூட இங்கே வந்து கேட்கணும் அவசியம் இல்லை, நீங்களே அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போது அதுதான் ஞாபகம் வருது. அது அப்போது நீ தான் வந்தியா என்ன? அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சொன்னார், அப்படி யாரும் எனக்கு தெரியாது, அவர் சொல்லிட்டாரு அவருக்கு ஸ்கூலில் யாரும் ஃப்ரெண்ட்ஸே இல்லையா, இப்படிலாம் போய் சொல்லிட்டு வராதிங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து தீட்டிட்டார். அப்போ தான் நினச்சேன் நீ என்னை மறந்துட்டேன்ட்டு. அப்புறம் அப்படியே போயிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உண்மையாக சொல்லப்போனால் நீ என்னை சுத்தமாக மறந்துட்டியோன்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு தெரியாது உன் மனசில் எனக்கு இப்படி ஒரு இடம் வச்சுருப்பேன்ட்டு அப்படின்ட்டு அவள் கண்ணு கலங்கிட்டே பார்க்குறா. இப்போது தேவங்க தான் வயனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சாரிடி, சத்தியமாக தெரியாது அன்றைக்கி வந்தது நீ தான்ட்டு. நான் இல்லை எனக்கு விட புரியுது, நீ ஃபீல் பண்ணாத, உனக்கு எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு இப்போ புரியுது. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல உன் மனசில் நான் இருக்கேன்ட்டு. எப்படி நான் உன்னை நினச்சிட்டு இருந்தேனோ அதேமாரி உன் மனசில் ஏதோ ஒரு மூலையில் நான் இருந்திருக்கேன். இப்போது தேவங்க தான் ஏதோ ஒரு மூலையில் இல்லை, என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தாண்டி இருந்த. அதனால தான் உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏதோ வித்தியாசமாக ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி ஃபீலிங் வேறு எந்த பொண்ணுக்கிட்டே வந்ததில்லை. என்னடா உன்னை பார்க்கும்போது ஏதோ தோணிக்கிட்டே இருக்கேன்னு நினச்சேன். பார்த்தா நான் கரெக்டான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கேன். என்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், என்னோட வயன்கிட்டே நான் திரும்பி வந்திருக்கேன் அப்படின்றான். வயனு கண்ணு கலங்கிட்டு நானும் அப்படி தான் என் தேவங்கிட்டே வந்திருக்கேன். ஐ லவ் யூ தேவ், ஐ லவ் யூ டி அப்படின்னு கிஸ் பண்ணுவான். இப்போது வைனோ
அழகாக பேக் கிஸ் பண்ணுறா. இப்போது 2 பேர் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு தான் வைன் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. கூடவே இருப்பல்ல, இதுக்கப்புறம் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு ஒரு நாள் போக மாட்டேன்டி. இதுக்கப்புறம் உனக்கு யாரும் இல்லை நீ சொல்லக்கூடாது. இதுக்கப்புறம் நான் உனக்கு இருக்கேன், சரியா அப்படின்றான். அப்படின்னு கண்ணு கலங்கிட்டு இப்போ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. தேவங்க அதே மாதிரி தான். அவங்க ரொம்ப லவ்லியாக அந்த டைம் ரொம்ப அழகாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு. தேவங்கும் வைனும் தான் அங்கே பீச் கிட்ட உட்காந்துட்டு அந்த வியூவை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. வைன் வந்து தேவங்கோட ஷோல்டரில் தான் சாஞ்சிட்டு உட்காந்துருப்பா. தேவங்க தான் ஃபோன் கால் வருது. வைன் அதை பார்த்துட்டு என்ன ஒரு நிமிஷம் இப்போ அட்டன் பண்ணி காதில் தான் வைக்கிறான். ஹலோ ஹயம், தியோங் எங்கடா இருக்க? காலையில் போனேன், ஆஃப்டர்நூன்லாம் வந்துடுறேண்ணே, ஈவினிங் ஆகிடுச்சு. அது ஹயோங், ஒரு முக்கியமான வேலையாக வெளியே வந்தேன், அதான். சரி எப்போ வருவ? அது அப்படின்ட்டு வயனை தான் பார்க்குறான். வயன் தான் அதெல்லாம் கேட்டிருப்பா. ஒன்னாரில் வந்துடுறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி செய்க காமிப்பா. 1 ஹவரில் வந்துடுறேன் ஹயோங். ஓகே கொஞ்சம் சீக்கிரம் வா, கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது. ஓகே ஹயோங் வந்துடுறேன். இப்போது ஆரம்ப ஃபோனை வச்சிட்டான். இப்போது வயன்தான் சாரி தயோங் இவ்வளோ நேரம். ஹே பரவாயில்ல, எனக்கு இப்போ போகணுன்னு கூட இஷ்டம் இல்லை, நீ சொன்னதுனால தான். அதுவும் உனக்கு வேலை இருக்கும், வா நம்ம அப்புறமா கூட பார்க்கலாம், நம்ம கிளம்பலாம் வா. ரொம்ப நேரம் இங்கேயே இருந்துட்டோம், சொல்லப்போனா ஒரு நாள் ஃபுல்லாக உன் கூட இருக்கணும்னா எவ்வளோ நேரம் வேணாலும் இருப்பேன். இருக்கலாம் ஃபஸ்ட்டு வா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயந்தா கையை பிடிச்சி இழுக்கிறா. தியங்க சிரிச்சுக்கிட்டே வரான். காரடு. இப்போ வயந்தா சுற்றி முற்றி இந்த பிளேஸை பார்க்குறா. இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றா. கவலைப்படாத, நெக்ஸ்ட் வீக்கெண்ட் போல் வரலாம். ஓகே. இப்போது தேங்காய் அங்கேருந்து கிளம்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வயனோட வீட்டுக்கு தான் வரான். இப்போது அங்கே வந்ததும் வயந்தான் சரி தேவன் பாய், நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். பாய். இப்போ வயந்தா அங்கேருந்து இறங்கி போயிருப்பா. போகிறதுக்கு முன்னாடி தேவங்க பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பா. தேவங்க வந்து வயனே பார்த்துட்ருப்பான். பாய் அப்படின்றா. அவனும் டாட்டா காட்டுறான். இப்போ வயன் உள்ளே போயிடுறா. தேவங்க கார் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு வந்திருப்பான். அவன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பி மூடில் வரான். இது ஆரம் மற்ற மெம்பர்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போ ஜிம்மன் தான் ஆரமையா என்ன இவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கானே, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். தெரியலையே, அவனை கேட்டால் தான் தெரியும். நித்யம் சொல்லுங்க ஹயம், என்ன இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க? இன்னைக்கு லீவ் வேணும்னு கேட்டுட்டு போனேன், வரும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க, அதுவும் இல்லாமல் எப்பயும் இல்லாத ஒரு ஸ்மைலு, என்னது என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை ஹயம், சும்மா தான். இப்போ ஜங்க் தான். சும்மா நீ யாரை ஏமாத்துற? இந்த ஊருக்குலாம் என்கிட்ட விட்டாத, உண்மையை சொல்லு, என்ன பண்ணிட்டு வந்த அப்படின்றான். டேய் ஒன்றும் இல்லைடா, நீ வேற ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்கக்கூடாதே, போடா போய் வேலையை பாரு அப்படின்னு ஜங்கு தான் திட்டுறான். என்ன தாண்டா ஈஸியாக திட்டி போடுறீங்க அப்படின்ட்டு போகிறான். இப்போது தேவங்க சிரிக்கிறான். ஆர்வம் பார்த்து சிரிச்சிட்டு சரி தேவம், உன்னை வர சொன்னதே ஒரு முக்கியமான வேலையாக தான், வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போது அப்படி தான் டேஸும் போகுது. அப்பப்போ தேவங்க வந்து வைன்கிட்ட ஃபோனில் பேசுவான். வைன் அதே மாதிரி தான், அவள் ஷூட்டில் இருக்கும் போதெலாம் மெசேஜ் பண்ணவா பேசுவா. இன்றைக்கி வீக்கெண்ட் போல தான், இன்றைக்கி எந்த ஒர்க்கும் இல்லை, வைன் வீட்டில் தான் இருப்பா. இப்போ மார்னிங் போல தான் காலிங் பெல் அடிக்குது. யார் இது இந்த நேரத்தில் அப்படின்ட்டு வைன் தான் தலையில் கொண்டையெல்லாம் போட்டுட்டு எந்திரிச்சு வருவா. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கதவு தான் திறக்கிறா. யார் இப்போ பார்த்தா தியும் தான். ஹாய். தியும் நீ எப்படி அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறா. உள்ளே வா அப்படின்னு தேவங்கோட கையை பிடிச்சிதான் டக்குன்னு உள்ளே இழுத்துருவா. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தியும் என்ன நீ இங்கே வந்திருக்க, சொல்லவே இல்லை? அது நீ தானே நேற்று நைட்டு என்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி மெசேஜ் பண்ண. அது நான் ஏதோ சும்மா. சும்மான்னு மட்டும் சொல்லாத, உன்னோட பேச்சிலே தெரிஞ்சு, அதான் உன்னை பார்க்கலான்னு வந்துட்டேன். ஐயோ தியோங், யாராவது பார்த்தாங்களா? அதுவும் மார்னிங் டைமில் ரோட்டில் நிறைய பேர் போயிட்டுருப்பாங்களே. போட்டோம் நமக்கு என்ன. ஐயோ யாவது வீடியோ ஃபோட்டோஸ் அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் பார்த்துட்டு தான் வந்தேன். திரும்ப இந்த மாதிரிலாம் பண்ணாத. என்னடி பண்ணாதன்ற, இதுக்கப்புறம் அடிக்கடி வருவேனே, சொல்லப்போனா நான் இங்கே தான் தங்கலான் இருக்கேன் அப்படின்றான்.
சுற்றி முற்றி இந்த வீடை பார்த்துட்டு, ஆ என்ன இங்கெல்லாம் தங்கக்கூடாது. ஏண்டி எனக்கு உரிமை இல்லையா என்ன? உன்னோட லவ்வர்டி, உன் பாய் ஃப்ரெண்ட், சோன் டு பி யோர் ஹஸ்பண்ட் அப்படின்றான். இந்த கதையெல்லாம் இங்கே வேணாம். நீ எதுக்கு இங்கே தங்குவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் இங்கே நடக்காது. வந்தமா சாப்பிட்டமான்னு கிளம்பிடு அப்படின்றா. ஏய் இதெல்லாம் நியாயமே இல்லடி. என்ன கொரியன் போகிறேன்னு நினச்சியா? எங்கள் அப்பா வேணால் கொரியனாக இருக்கலாம். ஆனால் எங்கள் அம்மா ஒரு இந்தியன் கேர்ள். நான் வளர்ந்ததும் இந்தியாவில் தான். அப்படி இருக்கிறப்போ அவங்க கல்ச்சர் படி கல்யாணம் பண்ணாமல் ஒரு பொண்ணும் பையனும் ஒன்றா இருக்கிறத தப்புன்னுவாங்க. இப்போ தியோக தான் பார்க்குறான். அதுக்கு நீ தாலி கட்டாமல் நீ கூட ஒன்றாலாம் இருக்க முடியாது. அதனால் கிளம்பு காற்று வரட்டும். ஏய் இதெல்லாம் நியாயம் இல்லடி. அதெல்லாம் நியாயம்தான். அன்றைக்கி கிஸ்லாம் பண்ணியடி. அது ஏதோ எமோஷன்லாம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம்லாம் கிடையாது. தாலி கட்டினதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும். அது வரைக்கும் இந்த கோர்ட்டுக்கு அந்தான சரி நீ இருக்கணும், நான் இருப்பேன். புரியுதா? லிமிட்டை மீறவே கூடாது அப்படின்னு மைண்ட் சொல்கிறா. சூப்பர் அப்படின்னு தியாங்தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கான். சரி நான் எதுவும் பண்ணல, இப்போயாச்சும் உள்ளே வரலாமா? வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ தியாங்தான் போகிற வயனே பார்க்குறான். அடிப்பாவி. பாரு டிஷர்ட்டு குட்டி ட்ராக்கு இப்போல்லாம் போட்டு வந்து முன்னாடி நின்றுட்டு எதுவும் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணுறது? தியாகம் உன் பிள்ளைங்களையும் அடக்கி வைடா போவோம் அப்படின்ட்டு வரான். இப்போ வயந்தா டீயெல்லாம் போட்டு வந்து கொடுக்குறா. எல்லாத்தையும் குடிச்சிட்டு உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ வயந்தான், ஆமாம் தயோங் இன்னைக்கு எந்த வேலையும் இல்லையா என்ன? இருக்கே, ப்ராக்டிஸ் போயிட்டு இருந்தது. நான் வந்து பிரேக் எடுக்கிறேன்ட்டு வந்துட்டேன். ஹயாங் எதுவும் சொல்லியா? ஏன்னா நேற்று நைட் ஃபுல்லாக நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அதான். ஏய் அப்போ நீ தூங்கலையா? இல்லையே, இன்னைக்கு உன்னை பார்க்க வரணும் தான் நேற்று ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணேன். அடப்பாவி, நீ போய் தூங்கு போ. நான் அப்போயே நினச்சேன் உன் கண்ணெல்லாம் சவந்திருக்கும் போது. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஈவினிங் கூட தூங்கிப்பேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், போ நீ ரூமில் போய் தூங்கு. உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். நான் லன்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உன்னை எழுப்புறேன், போ. சீரியஸாவா அப்படின்னு தேங்க கேட்குறான். சீரியஸா? சரி ஓகே அப்படின்னு தேங்கும் போய் படுத்துட்டான். ஃபைன் தான் பார்த்து சிரிச்சிட்டு இன்னும் மாறவே இல்லை அப்படின்ட்டு அவன் நேராக கிச்சனுக்குள்ளே தான் போயிடுறா. லன்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் போல் எழுப்பியிருப்பா. தேயாங் ஐயாங் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு திரும்பி படுக்கிறான். வயனுக்கு சிரிப்பு வருது. ஒரு குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்கான். தேயாங் நான் வயன் நல்லா தூங்கிட்டேன். பார்த்தாலே தெரியுது. சரி எழுந்திரி சாப்பிட்லாம். இப்போ தேவங்க எழுந்திரிக்கிறான். போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறியா? சாப்பாடு ரெடி. சரி ஓகே. இப்போது தேவங்க போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். வயன் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறா. தேவங்க வந்து பார்த்துட்டு, ஹே இதெல்லாம் எனக்கு பிடிச்சது தானே? நான் ஸ்கூலுக்கு எப்பவுமே எடுத்துகிட்டு வருவேனே. இப்போது தேவங்க தான் சிரிக்கிறான். இதெல்லாம் என்ன ஞாபகம் இருக்கா என்ன? எல்லாமே ஞாபகம் இருக்கு. தேவங்க தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். சரிவா சாப்பிட்லாம். இப்போது 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. தேவங்க நல்லா சாப்பிட்றான். பா ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் சாப்பிட்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரசிச்சு சாப்பிட்டுட்ருக்கான். வயனை பார்த்து சிரிக்கிறா. இப்போது 2 பேர் சாப்பிடலாம் முடிச்சுட்டு திருப்பி அவங்க டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்படியே நைட் வரையும் போயிருக்கோம். இப்போ தேவங்கதா போகணுமா வயன்? கிளம்பு, நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, போ அப்படின்ட்டு போகிறான்ப்ப. இப்போ டோருக்கு வெளியே போயிட்டு திரும்பி பார்க்குறான். ஒரு மாதிரி பப்பி ஐஸில் போட் பண்ணிட்டு, இப்படிலாம் ஃபேஸை வச்சு என்னை மைக்கலான்னு பார்க்காத, கிளம்பு. நிஜமாவா? நிஜமா, வேறு எதுவுமே இல்லையா? இங்கே வாயேன் அப்படின்றா வயனை. இப்போது தேங்க ரொம்ப ஆர்வமாக பக்கத்தில் போய் நிற்கிறான். இப்போது அவள் கையை எடுத்துகிட்டு போயிட்டு தான் தேங்கோட கணத்தை கிள்ளி, போதுமா கிளம்பு. ஏய் இதெல்லாம் அநியாயம், நான் என்ன குழந்தையா? ஆமாம் போ, குழந்தை மாதிரி முடிஞ்சு வச்சுக்கிட்டு குழந்தையாண்டுவான், போடா அப்படின்னதும் இப்போ தியான் தான் ரொம்ப பாவமாக ஃபேஸை வச்சுட்டு போகிறான். இப்போ போயிட்டு லிஃப்ட்டு தான் ஆன் பண்ணுறான். திரும்பி பார்க்குறான். வயன் வந்து பாய் அப்படின்றா. பாய் அப்படின்ட்டு போயிடுறான். வயனுக்கு சிரிப்பு தான் வருது தேவன் பண்ணுறதை பார்க்கும்போது. தேவங்க கீழே போய் கார் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பும் போது மேலே தான் பார்ப்பான். வயன் பால்கனிலேருந்து டாட்டா கட்டுவா. இப்போது அவனும் டாட்டா கட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறான் சிரிச்சுக்கிட்டே. அவங்க லைஃப் ரொம்ப இந்த மாதிரி தான் ஹாப்பியாக போகும். அப்பப்போ மீட் பண்ணுறது, வெளியே எங்கேயாவது சீக்கிரட்டாக போகிறது,
ரொம்ப ஜாலியாக 2 பேர் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுட்ருப்பாங்க. சொல்லப்போனால் இது மீதி இருக்க 6 மெம்பர்ஸ் கூட தெரியாது. அவன் அந்தளவுக்கு சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பான். இப்படியே ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆயிருக்கும். இப்போது ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. தேவங்கால பிரேக் எடுத்துகிட்டு வைனை வந்து அப்பப்போ பார்க்க முடியல. அவனுக்கு அதுவே ஒரு மாதிரி சேடாக இருக்குது. ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸும் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறான். இப்போது கான்சர்ட்லாம் முடிஞ்சு எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ ஆரம்பம் தேவங்க பார்த்து, தேவம் என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் போ? இல்லை யோங், ஒரு உடம்பு ஒரு மாதிரி சரியில்லை, ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது, அதான். இப்போ ஹோபி தான். தேவங் நீ ஒழுங்காக சாப்பிடவே இல்லை, அதுதான் காரணம். அது இப்போ ஆரம்பம் ஏன் தேவங்க ஒழுங்காக சாப்பிடல? இல்லை தான் யோங், நான் சாப்பிட்டேன். இல்லை போய் என் கூட தான் உட்காந்து சாப்பிட்டான், ஒழுங்காகவே சாப்பிடல. முன்ன மாரி ஜிம்முக்கும் என் கூட வரமாட்டேங்கிறான். என்ன நினச்சிட்ருக்கான்னு தெரியலையே. தேவ் என்னதெல்லாம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறான். அதான் யோங் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ சுகா தான். சரி விடுங்க, அவன் தான் எதுவும் இல்லைன்றான்ல. எது வந்தாலும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம். கான்செப்ட் தான் முடிஞ்சில்ல, எல்லாம் பேக் பண்ணுங்கள், கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போது ஆரம்பம் எதுவும் சொல்ல. இப்போ எல்லோரும் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே போல தான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு தேங்க தான் ஃபோனை பார்ப்பான். பார்த்தா வயந்தான் மெசேஜ் பண்ணியிருப்பா. என்ன பேபி பண்ணிருக்க? ப்ராக்டிஸ் முடிஞ்சா? இது கான்செப்ட் சூப்பராக இருந்துச்சு, ஆனால் நீயே ஒரு மாதிரி டல்லாக இருந்த, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வயன் மெசேஜ் பண்ணியிருப்பா. இதை பற்றி பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவன் வயனை பார்த்தே 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. இப்போது அவன் ஃபோனை தான் மூடி வச்சுட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக ப்ராக்டிஸ் பண்ண தான் கிளம்பிடுறான். ஆல்ரெடி 6 மெம்பர்ஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. தேவங்க லேட்டாக தான் வரான். வரும்போது ஃபேஸ் டல்லாக தான் இருக்குது. இப்போ ஜங்குக் தான், மச்சான் ஒரு புது ஸ்டெப்பு பாரு அப்படின்னு சொல்கிறான். இதோ வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஃபோனையே பார்த்துட்டு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வரான். இது ஆரம் தான் நோட் பண்ணியிருப்பான். இப்போ ஆரம் தான் அவன் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, இங்கே இருக்க எல்லாரையும் கிளம்ப சொல்லு. சார் இதுக்கு? எல்லோரையும் போக சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். இப்போது அவனும் எல்லாரையும் பார்த்துட்டு ஓகே சார். இப்போது ஒரு 5 நிமிஷத்துலேயே எல்லோரும் கிளம்பிடுறாங்க. அங்கே மீதி இருக்க 6 மெம்பர்ஸும் அங்கே டான்ஸ் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சுகா தான் வந்து, டேய் ஏன்னா எல்லோரும் போக சொன்னேன், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான். ஜிமன், ஹயோ போய் அந்த டோரை சாத்திட்டு வாயேன். சரி. இப்போது ஜிம்மில் போய் டோரை சாத்திட்டு வரான். எல்லோரும் கீழே ரவுண்டாக உட்காடுறாங்க. தேங்கும் எதுவும் தெரியாமல் அவனும் உட்காடுறான். இப்போது ஜங்க் தான், என்ன ஹயோ ஏதாவது புதுசாக எதாவது பண்ண போகிறோமா என்ன? எதா ஐடியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே ஒருத்தவன் ரொம்ப ஜோன் அவுட் ஆன மாதிரி இருக்கான், அதுக்கு தான் என்னன்னு கேட்கலான் தான். இப்போது தேங்கும் திரும்பி பார்க்குறான். உனதான் தேவம், என்னாச்சு? இங்கே யாரும் கிடையாது, நம்ம 6 பேர் தான். சொல்லு, நீ சரியில்லை, முன்ன மாதிரி கிடையாது. அது ஹயோங், இப்போ ஜிம்மன் தான், எனக்கு தெரியும் அப்படின்றான். இப்போ எல்லாம் ஜிம்மனை பார்க்குறாங்க. தேங் தான் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறா. இப்போ ஆரம் தான், என்ன ஜிம்மன் சொல்கிற, உனக்கு தெரியுமா? ஃபுல்லாக தெரியாது, ஆனால் நான் கெஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். தேவங்க நம்மக்கிட்டேருந்து ஏதோ மறைக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். இப்போது எல்லோரும் தேவங்க பார்க்குறாங்க. இல்லை. இப்போ ஜிம்மன் தான், உண்மையை சொல்கிறா, எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை பற்றி. நீ இப்போ பாரு ஃபோனே பார்த்துட்ருக்க, சம்திங் ஏதோ இருக்குது. சொல்ல மாட்டேங்கிறான் ஹயோங், நானே நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். இப்போல்லாம் முன்ன மாதிரி என்கிட்ட ஃபோனை கூட கொடுக்க மாட்டேங்கிறான். சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்கோட ஃபோன் பக்கத்தில் இருக்கும். அதில் ரிங் தான் வருது. இப்போ ஜிம்மன் தான் டக்குன்னு எடுத்துடுறான். ஹயோ நான் சொன்னல ஹயோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். இப்போது தேங்க அதை வாங்க போகிறான். ஜிம்மன் டக்குன்னு எடுத்துகிட்டு, டேய் யார் அந்த பேபி அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே பாரு அது கொடுத்துரு ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டான். இப்போ ஆரம் தான், ஜிம்மன் ஃபோனை கொடு. ஹயோ நீங்கள் குடுன்னு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீக்கிட்ட தான் கொடுக்குறான். டென்ஷனாக அந்த ஃபோனை வாங்கிட்டு இப்போ வெளியே தான் போகிறான். நேராக பால்கனியில் போய் நின்று தான் பேசிகிட்டு இருக்கான். ஹயோ என்ன ஹயோ, அமைதியாக இருன்னு. இப்போ ஆரம் தான் வீயை பார்க்குறான். அவன் ஒரு மாதிரி கண்ணு கலங்கி பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் வீ தான், ஹலோ பேபி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உடம்பு எப்படி இருக்கு, பரவாயில்லையாப்போ? பரவாயில்லன்னு சொல்ல முடியாது, ஓகே தான். ஏய் நான் வேணா வரவா ஹாஸ்பிட்டலுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பிஏ என் கூட தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரிப்ஸ் தான் இறங்குது, நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஹே ஐயோ இந்த நேரம் பார்த்து உன் கூட நான் என்னால் இருக்க முடியல. ஐயோ
ஒன்றும் இல்லை, உனக்கு தான் தெரியும்ல, 2 நாளைக்கு முன்னாடி ரெயினில் ஷூட் எடுத்தோம், அதுதான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லை நீ சொல்கிற, ஆனால் எனக்கு எங்கள் மனசெல்லாம் வலிக்குது தெரியுமா? அங்கே நீ தனியாக என்ன பண்ணிகிட்ருப்பன்ட்டு எல்லாம் வேணாம் தூக்கி போட்டு ஓடி வந்துடலான் இருக்கு. தேவம் அப்படி பேசாத. எனக்கு ஒன்றும் இல்லை, ட்ரிப்ஸ் இருக்கணும் தான் நான் வீட்டுக்கு போயிடுவேன். டாக்டரும் ஃபீவர் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வயன், முடியலன்னா சொல்லு, நான் உடனே வரேன். ஐயோ ஒன்றும் இல்லை, நீ வேலையை பாரு, நீ வீக்கெண்டுக்கே வா. வீக்கெண்டு இந்த வாட்டி லீவ் இருக்கா? இல்லைனாலும் நான் பிரேக் எடுத்துகிட்டு வரேன் உன்னை பார்க்குறதுக்கு. சரி, நீ ஆல்ரெடி இப்போ ப்ராக்டிஸில் தானே இருப்ப. நான் எப்படி இருக்குன்னு சொல்ல தான் ஃபோன் பண்ணேன், இல்லை நீ இதே நினச்சிட்ருப்ப, அதனால தான் கால் பண்ணேன். இல்லைனா கால் பண்ணியிருக்கவே மாட்டேன். நீ போய் அவன் வேலையை பாரு அப்படின்றா. வயன், இன்னொரு 2 நிமிஷம் போத்தேன். நைட்டு நீ ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ண, நான் இங்கே தான் இருப்பேன். சரி ஓகே, உடம்பு பார்த்துக்கோடி. இது வந்தாலும் ஃபோன் பண்ண, மெசேஜ் பண்ண. சரி, பாய். பாய் அப்படின்ட்டு அவன் ஃபோனை வைக்கிறான். அந்த ஃபோனே பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போது பின்னாலேருந்து ஆரம்பம் தேவோட ஷோல்டரில் கை வைக்கிறான். என்னாச்சு தேவம்? அது ஒன்றும் இல்லை ஆரம் அப்படின்னு அவன் கண்ணை துடைக்கிறான். ஜிமின் கேட்டதுக்கு நீ பதில் சொல்ல, எனக்காக சொல்வியா? ஐயோ அவங்க அதை இங்கே எதுவும் சொல்ல வேணாம், உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ தேவங்க பின்னாடியே வரான். அங்கே 5 பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ தேவங்க வந்து உட்காடுறான். ஜிமின் தான் பார்த்துட்டே இருக்கான் குறுக்குறுன்னு. என்ன பார்க்குற? அதான் போட்டு விட்டல. ஏய், என்ன ஏன் மேலே சும்மா ஏறுறா? நான் சொன்னேன், நீ சொல்லியிருந்தா நான் ஏன் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஜிமின் திரும்பிக்கிறான். இப்போ ஆரம்பம் சொல்லு, என்ன விஷயம்? ஐயோ அவங்க அதை அப்படின்ட்டு இப்போ 6 பேரையும் பார்த்துட்டு அவன் ஆரம்பிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறான். எல்லோரும் ஷாக்காக பார்க்குறாங்க. ஆரம்பம் 6 மாதமாவா? ஆமாம் ஐயோ அது இப்போது ஜிமின் தான், நான் சொன்னல ஆரம் இதோ இருக்குன்ட்டு பத்தியா அப்படின்னு சொல்கிறான். இப்போது திங்க முறைக்கிறான். என்ன முறைக்கிற அங்கே சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் திரும்பிக்கிறான். இப்போ ஆரம்பம் தியோங், நம்ம இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கணும் உனக்கு தெரியுமா தெரியாதா? ஐயோங், எனக்கு தெரியும் ஐயோங். பின்ன அப்படி இருக்கும்போது இது எப்படி? இது யாருக்காவது தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? இன்னும் 1 இயர் தான், அதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம மிலிட்ரி சர்வீஸ்க்காக போய் ஆகணும். 10 இயர்ஸ் இதோட முடியுது. அதுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னு நான் பார்த்தா கடைசியில் இப்படி வந்து நிற்கிற. ஐயா, நீங்களும் என்னை புரிஞ்சுக்காமல் பேசாதீங்க. அவள் எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட், எனக்கு ரொம்ப முக்கியம். என்னால் அவளை விட முடியாது ஐயா. நான் அந்தளவுக்கு அவளை லவ் பண்ணுறேன். என் லைஃப் அவ கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது தப்பா அப்படின்னு கண்ணு கேட்குறான். இப்போது ஆரம்புக்கு தான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ ஜின் தான், ஆரம் அவன் தான் சொல்கிறான்ல. இல்லை ஜின், நீயும் புரிஞ்சுக்காம விட. இப்போ ஜின் தான் தேவங்க பார்த்து, தேவம் இங்கே பாரு, நீ லவ் பண்ணது தப்புன்னு சொல்ல, அட்லீஸ்ட் எங்ககிட்ட முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் தான் சொல்கிறேன். இன்னும் 1 இயரில் நம்ம இன்னும் மிலிட்ரி சர்வீஸ்க்கு எல்லாருமே போயிடுவோம். போயிட்டு வர 2 இயர்ஸ் ஆகும், உனக்கே தெரியும். இப்போது திங் தான் ஒரு மாதிரி தலை குனிறான். அது வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கோ. இப்போது ஆரம் தான், ஜின் என்ன பேசுகிற? தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறியா? இருக்கணும் ஆரம், என்ன பண்ண சொல்கிற? இந்த விஷயம் ஆர்மிஸ்க்கோ இல்லை வெளியே யாருக்கா தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்கோம். இதில் நம்ம மட்டும் கஷ்டப்படல, தேவங்க அவனோட ஃப்யூச்சர் அதில் தான் இருக்குது. அவனும் இதில் கஷ்டப்பட்டுருக்கான். அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு விட்டுட்டு போக முடியாதுல்ல. என்ன பண்ண சொல்கிற? அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், நம்ம வேணான்னா சொல்ல முடியும்? அவனுக்கான லைஃப் அவன் சூஸ் பண்ணிட்டான். இது எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக கொண்டு போக முடியுமோ அப்படி தான் கொண்டு போய் ஆகணும் அப்படின்னு ஜின் தான் சொல்லிடுறான். இப்போது ஆரம் தான் தேவங்க பார்த்து, தேவம் ஐயோ ஜின் சொன்னது கேட்டதில்ல. இது எந்த அளவுக்கு சீக்கிரட்டாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோ. இப்போது ஜிம்மன் தான், ஹயாங் என்ன பேசுகிறீங்க? அப்போது அவனுக்கு ஓகே சொல்கிறீங்க? என்னெல்லாம் ஃப்ளர்ட் பண்ணால் கூட திட்டுவீங்க அப்படின்றான். இப்போது தேவங்க முறைக்கிறான், ஜின்னும் முறைக்கிறான். இப்போது ஜிம்மன் தான், என்ன மட்டும் முறைங்க. இப்போ தேவங்க தான் ஆரம்பம் பார்த்துட்டு, ஹயாங் சொல்லு தேவம், அது இன்றைக்கி ஒரு 1 டே மட்டும் பிரேக் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போது சுகா தான், தேவம் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் இன்னும் முடியலை, இன்னும் 3 டேஸில் கான்சர்ட் இருக்குது. இப்போ தேவங்க தான் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஆரம் தான்,
எதுக்கு லீவ் வேணும்? இல்லை, அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அதான். இப்போ ஹோப்பி தான் சிரிச்சிட்டு. அப்போ நீ கண்ணு கலங்கினதுக்கு இதான் ரீசனா? ஆரம் விடு, போயிட்டு வரட்டும். அதான் ஏற்கனவே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான்ல. போயிட்டு நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே வந்துடு அப்படின்னு ஹோபி சொல்கிறான். தேங்க்ஸ் ஹோபி. ஹயம் அதான் சொல்லிட்டாங்களே, போயிட்டு வா. இங்கே பாரு, யாருக்கும் தெரியாமல் போயிட்டு வா. ஓகே ஹயம். இப்போது ஜம்ப் தான் தியாங். ஆ இந்தா என் கார் எடுத்துக்கோ. ஏன்? உன் கார் ஃப்ரண்ட்டில் நிற்கிதுடா. நீ போய் எடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பேக் சைடில் நிற்கிது, எடுத்துகிட்டு போயிட்டு வா. தேங்க்ஸ் ஜங்கு அப்படின்னு டைட்டாக ஹக் பண்ணுறான். போயிட்டு வா. நான் தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுவேன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா எனக்கு முன்னாடி வந்துட்டு இருக்க போலையே அப்படின்றான். டேய் போடா அப்படின்ட்டு இப்போ தேங்காய் ஹாப்பியாக ஓடுறான் அங்கேருந்து. இப்போ எல்லோரும் சிரிக்கிறாங்க தேங்காய் பார்த்து. இப்போது ஜிமன் தான், நம்ம இதுலேயும் ஒரு லவ் பேர்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஜிமன் தான். இப்போது எல்லோரும் சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் தேவங்க வேகமாக வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மாஸ்க் அதெல்லாம் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கார் எடுத்துகிட்டு நேராக வைனை பக்கம் தான் போயிடுவான். 1 hour டிரைவர் நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரிசப்ஷனில் தான் வைனன்ற பேஷண்ட்டா, வைனன்றதா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. எப்போ சார் அட்மிட் ஆனாங்க? இன்றைக்கி மார்னிங் தான். ஓகே. 3rd floor சார், 301. ஓகே. இப்போது தேங்க வேகமாக ஓடுறான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக 301க்கு தான் வந்துட்டு வெளியே ஒரு நர்ஸ் தான் நின்றுருப்பாங்க. இப்போ டக்குன்னு உள்ளே போகிறான். சார் உள்ளே டாக்டர் பார்த்துட்ருக்காங்க. ஓகே. நீங்கள் யார் சார் பேஷண்ட்டுக்கு? ஹஸ்பண்ட். சார் அவங்க காலையில் அட்மிட் ஆகியிருக்காங்க. இவ்வளோ லேட்டாக வாங்க சார் வருவீங்க? இல்லை கொஞ்சம் வேலை, கொஞ்சம் மெடிசன்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பில்லு யார் கட்டுறீங்க? நான் கட்டுறேன், இந்தாங்க கார்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஓகே. டாக்டர் வந்ததுக்கப்புறம் என்னென்னு கேட்டதுக்கப்புறம் போங்க. ஓகே அப்படின்னு சொல்லி தேவங்க தான் வெளியே வெயிட் பண்ணிருக்கான். இப்போ ஒரு 5 minutes கழிச்சு டாக்டர் வெளியே வந்திருப்பாங்க. இப்போ தேவந்த டாக்டரை பார்த்து, டாக்டர் வைனன்ற பேஷண்ட். ஓ நீங்கள்? நான் அவளோட ஹஸ்பண்ட். ஓகே. உங்களுக்கு ஃபீவர் கொஞ்சம் ஹையாக இருக்குது, ட்ரிப்ஸ் போட்டிருக்கு, டெம்பரேச்சர் குறையட்டும், மெடிசன் கொடுத்துருக்கோம். ஒரு 12 hours கழிச்சு பார்ப்போம். ஃபீவர் குறைஞ்சா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஓகே டாக்டர். நான் போய் பார்க்கலாம்ல? போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போய்ட்றாரு. இப்போது தேவந்தான் டக்குன்னு டோரை திறக்கிறான். வைன் இப்போ தான் கண்ணை மூடி படுத்துருப்பா. டக்குன்னு திரும்பி பார்க்குற டோரை ஓப்பன் ஆனதும் பார்த்தது அவளுக்கு செம்ம ஷாக்கு. இப்போது பக்கத்தில் வைனோட பிஏ தான் நின்றுருப்பா. நீ கொஞ்சம் வெளியே போறியா? மேம் அது வெளியே போ, நான் சொல்கிறேன். ஓகே மேம், நான் சொல்கிற வரைக்கும் உள்ள வராதா? ஓகே. இப்போது வைனோட பிஏவும் வெளியே போயிடுவா. இப்போ தேவந்தான் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வேகமாக ஓடி வந்துட்டு வைனை தான் ஹக் பண்ணுறான். வயன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவன் ஃபேஸை தான் பார்க்குறான். தேவம் நீ எதுக்கு வந்தீங்க? நான் தான் சொன்னல, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்னால் எப்படி எங்கே உட்காந்துருக்க முடியும்? இப்போது அவன் ஃபேஸில் இருக்க மாஸ்க் எல்லாத்தையும் கழட்டுறான். யாராவது பார்த்தாங்களா? இல்லை தெரியாது, இப்போ தான் டாக்டரை பார்த்துட்டு வரேன். உனக்கு ஃபீவர் அப்படியே தான் இருக்குன்றாங்க. என்கிட்ட ஃபோனில் ஃபீவர் இல்லைன்னு சொன்னேன். அது பொய் சொல்ல கற்றுக்கிட்டியாடி? நீ மட்டும் என்ன, உன் கண்ணெல்லாம் பாரு அழுத தானே, நீ மட்டும் என்கிட்ட அழலன்னு போய் சொன்னல, அப்படி தான் அடி, அதுவும் இதுவும் ஆனாடி அப்படின்னு சொல்லி திட்டுறான். போடா, உடம்பு சரியாத பிள்ளையே இப்படி வந்ததும் திட்டுறா. சாரி போ, சாரி வேணாம், எதுவும் வேணாம். வைன் இங்கே பாருடி. என்ன, உனக்காக தாண்டி கஷ்டப்பட்டு வந்தேன், இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்தா? ஆமாம், எப்படி வந்த ஃபஸ்ட்டு? ஹயோங்க இப்படி விட்டாங்க, இன்னும் உனக்கு முன்னால் கான்சர்ட். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்றான். என்ன சொல்கிற? ஹயோங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் நான் லவ் பண்ணுறேன்ட்டு. என்ன சொன்னாங்க அவங்க? எதுவும் சொல்ல, ஆனால் சீக்ரெட்டாக வச்சுக்க சொன்னாங்க. இன்னும் 1 year இருக்குல்ல அக்ரிமெண்ட் முடிய, அது வரைக்கும் இதை பற்றி வெளியே தெரிஞ்சுக்க வேணாம். அதுக்கப்புறம் மிலிட்ரி சர்வீஸ் வேலை இருக்குது 2 years, அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூட நம்ம ஏதாவது பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வரைக்கும் அதை சீக்கிரட்டாக வச்சுக்க சொல்லி ஜிந்தா சொன்னான். எல்லாேருக்கும் அதான் சரியும் பாட்டுச்சு. அப்போ எல்லாேருக்கும் ஓகே சொல்லிட்டாங்களா? எனக்கு பிடிச்சிருந்தா எல்லாேருக்கும் ஓகே தான். இப்போது வைந்தா ஸ்மைல் பண்ணிட்டு தேவ டைட் ஹக் பண்ணிக்கிறா. இதுக்கப்புறம் உன்னை பார்க்கணுன்னு நான் பயந்து வரணும் இல்லை, நான் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்றான். போடா
உன்னை 1 மந்த் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. நீ மட்டும் அடி எனக்கு எவ்வளோ மிஸ்ஸிங்கானு தெரியுமா? அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆச்சும் உன்னை பார்க்க வந்துடுவேன். இந்த 1 மாதம் சுத்தமாக முடியல உன்னை பார்க்காம, உன் ஹக் இல்லாமல், உன் கூட இல்லாமல், முக்கியமாக உன் வாசனை இல்லாமல், உன் பக்கத்துலேயே இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலடி அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ வைனோ அதேமாதிரி டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கா. எனக்கும் அப்படி தான் உன் பக்கத்தில் இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு டைட்டாக ஹக் பண்ணுறா. சரி சரி, இன்றைக்கி ஃபுல்லாக நான் கூட தான் இருப்பேன். ம், நிஜமாவா? ம், ஹோபி நாளைக்கு வந்தால் போதும்னு சொல்லிட்டாரு. அப்போ நீ ஃபுல்லாக என் கூட தானே இருப்ப? ஆமாம், உன் கூட தான் இருப்பேன். உனக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் தான் நான் போவேன், சரியா? ம் ம் அப்படின்னு தலையாடுறா. இப்போது தேங் தான் வயனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் நவுந்து போடு. ம், இங்கேயா? பாட்டு நவுந்து. ஆ சரி அப்படின்னு வயன் நவுந்து படுத்துக்கிறா. தேங்கும் அங்கேயே படுத்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் வயனை. வயனுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. தேயாங். ம், என்னது? அது எனக்கு ஃபீவர் இருக்குல்ல, இப்படி நீ கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருந்தால் உனக்கு ஃபீவர் வந்துட போகுது. பரவாயில்ல, உனக்கு சரியானாலே எனக்கு போதும். அது எனக்கு கொடுத்தாலும் கொடுத்துரு அப்படின்றான். போடா. இப்போது வயந்த டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. தேங்கும் வயனை பேட் பண்ணி கொடுக்குறான். கொஞ்ச நேரத்தில் அவளே தூங்குறா. தேங்கும் அதே மாதிரி தான் அன்றைக்கி ஃபுல்லாக வயன் கூட தான் இருந்திருப்பான், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணியிருப்பான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் போல தான் டாக்டர் வந்து பார்த்துட்டு, ஓகே டெம்பரேச்சரும் குறைஞ்சிருக்கு, இதுக்கு மேலே நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், கொடுக்குற மெடிசன்ஸ் மட்டும் கரெக்டாக கன்டினியூ பண்ணுங்கள், உடம்பு ஓரளவுக்கு சரியாயிடும், ஒரு 2-3 டேஸ் ரெஸ்ட்லேயே இருங்க அப்படின்னு சொல்கிறா டாக்டரும். இப்போது வயனும் சரின்ட்டு தேவன் கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் வராங்க. நேராக அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இப்போது வயனை தான் ரூமில் படுக்க வைக்கிறான். இங்கே படுத்துரு, உனக்கு சாப்பாடு எதாவது செஞ்சு எடுத்துறேன். எனக்கு பசிக்கலை. பசிக்கலாம்லாம் சொல்ல வேணாம், மாத்திரை சாப்பிட்ணும், அமைதியாக வரேன். இப்போது திரும்ப போயிட்டு குக் பண்ணி எடுத்துகிட்டு வரான். கஞ்சி தான். இப்போது வயனை அதை குடிச்சிட்டு மெடிசன் போட்டுக்கிறா. சரி படு, நான் அவனுக்கு போய்ட்டு ஹாட் வாட்டர் போட்டு எடுத்துடுறேன். எங்கேயாவது போயிட்டே இருக்கான், என் கூட இருக்க தானே வந்தான். இப்போது திங்க தான் சிரிக்கிறான் இவன் குழந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு. ஆமாம், அப்போ என் கூடயே இரு, சும்மா சும்மா போயிட்டே இருக்கான். சரி உன் கூட தான் இருக்கேன், தள்ளிப்படு. அப்படின்ட்டு இப்போ நான் வந்து படுத்துக்கிறா. இப்போ தேவங்க படுத்துக்கிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ வயந்தான். தேவம், எனக்கு இந்த ஆக்டிங் எதுவுமே வேண்டாம், உன் கூடவே இருக்க சொன்னால் எனக்கு அதுவே போதும் தெரியுமா, இப்படி ஹக்குக்குள்ளேயே எனக்கு அதுவே போதும், எனக்கு வேறு எதுவுமே வேணாம் தெரியுமா, இப்படி இந்த மாதிரி எப்போ இருப்போம் அப்படின்னு கேட்குறா. இப்போது தேவங்க தான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சீக்கிரமாகவே நான் இந்த 1 இயர் முடிட்டோம், மிலிட்ரி சர்வீஸ்லாம் போயிட்டு வந்துட்டேன், எல்லார் முன்னாடியும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு நீ தான் என் பொண்டாட்டின்னு உன்னை எல்லார் முன்னாடி கல்யாணம் பண்ணுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வயந்த ஸ்மைல் பண்ணிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. நிஜமா? நிஜமாடி என் அழகி அப்படின்றான். இப்படி 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஈவினிங் போல தான் தேவன் பார்க்குறான் வயன் நல்லா தூங்கிட்டுருக்கா. அவன் திருப்பி கிளம்பணும். இப்போது பக்கத்தில் ஒரு நோட்டு தான் எழுதி வச்சுட்டு, சீக்கிரம் உன்னை பார்க்க வரேன், லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டு வயனோட ஃபோர்ஹெட்லே கிஸ் பண்ணிவிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்புறான். இது வயனுக்கும் தெரியாது. அவள் லேட்டாக தான் எழுந்திரிச்சு பார்த்துருப்பா. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். தேவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசிட்டு அவள் வேலையை பார்க்க போயிடுவா. இப்படி தான் 2 பேருக்கும் டேஸ் போகும். ரொம்ப ஜாலியாக சீக்கிரட்டாக அப்பப்போ மீட் பண்ணுறது, தேவங்க அப்பப்போ ஃப்ளாட்டுக்கு வர்றது, இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் வந்துடுவான். இப்படி தான் டேஸும் போகும். கிட்டத்தட்ட 8 months ஆகிடுச்சு. இப்போ தேவனுக்கு ஒர்க்லாம் முடிஞ்சு கிளம்புவாங்க. தேவங், ஹயாங் ஆரம் தான் தேவங்க கூப்பிட்ருப்பான். அது ஒரு 5 days பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஹயாங் என்ன? இப்போ ஆரம் தான் ஸ்மைல் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஒரு 5 days வெக்கேஷன் கேட்டிருக்கோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம்ல, அதனால். ஸோ நாங்கள் எல்லாருமே நம்ம சீக்ரெட் பிளேஸ் இருக்குல்ல அங்கே போகிறோம், நீ எப்படின்னு பார்த்துக்கோ. இப்போது தேவ் தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஆரம்ப டைட்டாக ஹக் பண்ணுறான். தேங்க்ஸ் ஐயா. வெளியே போகிறதுனா பார்த்துப்போ, சரியா? ஓகே ஐயா. சரி கிளம்பு. பாய் ஐயா. இப்போது ஜிமின் தான், மச்சான் நானும் வரேன்.
இப்போது ஆரம் தான் பிடிச்சிட்டு எங்கே போகிற அவன் கூட இப்போது ஜங் தான் நீ ஏன் கூட வா அப்படின்னு சொல்லி ஜிம்மினை பிடிச்சி இழுக்கிறான். அடே யார் கூட போனால் என்னடா, நம்ம எல்லோரும் அங்கே தானே போகிறோம் அப்படின்றான். இப்போது ஆரம் தான் ஜிம்மினோட தலையிலே அடிச்சுட்டு நம்ம மட்டும்தான் போகிறோம், அவன் போல என்ன அப்படின்னு ஜிமின் பார்க்குறான். இப்போ ஆரம் தான் அவன் கமிட்டடு, அவன் ஆளை பார்க்க போகிறான், நீ என்ன பண்ண போகிற வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போது ஜிமின் தான் இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்ட்டு போகிறான். தேங்க் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இப்போது வேகமாக கிளம்பிடுறான். இது பக்கம் வயனுக்கு தான் ஃபோன் பண்ணுறான். வயனோட பிஏ தான் ஃபோன் எடுத்துருப்பா. ஹலோ வைனிங்க வைன் மேம் ஷூட்டிங்கில் இருக்காங்க சார். ஓகே லொக்கேஷன் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. ஓகே நான் வரதை பற்றி சொல்லாதீங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறா. இப்போ ஸ்ட்ரைட்டாக அவன் அந்த லொக்கேஷனுக்கு தான் போகிறான். அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அது ஒரு வீட்டில் தான் நடக்கும். ஒரு லைக் பேலஸ் மாதிரி இருக்கும் அந்த வீடு. அந்த வீட்டில் தான் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. வைன் வந்து ஒரு ரூமில் ரெடி ஆகிட்ருப்பா. இப்போ தேங்க தான் மறைஞ்சு உள்ளே வந்திருப்பான். வைனிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்பான். மேம் அந்த ரூமில் ரெடி ஆகிட்ருக்காங்க சார். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக உள்ளே வருவான். வந்து பார்த்தா வைன் தான். ஒரு பொண்ணு அவளுக்கு மேக்கப் போட்டுட்ருப்பா. மேம் இந்த லுக் ஓகே தானே? ஓகே தான், இதுக்கு மேலே நான் ரெடி ஆகிக்கிறேன், ட்ரெஸ் மட்டும் தானே மாற்றணும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்றா. இப்போது அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கிளம்பிடுறாங்க. இப்போ தேங்கும் வேகமாக உள்ளே வந்துட்டு கதவை சாத்துவான். நான் தான் மாற்றிக்கேன் அப்படின்னு திரும்பும் போது தியோங் அப்படின்னு சுற்றி முந்தி பார்க்குறா. யாரும் இல்லை, நான் மட்டும்தான். தியோங் என்ன பண்ணிகிட்ருக்க, இது ஷூட்டிங், யாராவது பார்த்தாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறா. யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் ஃபுல்லாக கவர்டாக தானே வந்திருக்கேன். இப்பாரு என் கண்ணு கூட தெரில, கூலர்லாம் போட்டிருக்கல. நீ எல்லாம் கவர் பண்ணியிருந்தாலும் அது நீ தான்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ தேங்க தான் அட போடி, உன்னை பார்க்குறதுக்காக இவ்வளோ சர்ப்ரைஸாக வந்தா இப்படி என்னை பிடிச்சி திட்டிகிட்ருக்க, போ நான் கிளம்புறேன் திரும்பியும் அப்படின்றான். தயம் ப்ளீஸ் போகாத அப்படின்னு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ தேங்க லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். ஐயோ மிஸ் யூடி அப்படின்னு டைட்டாக ஹக் பண்ணுறான். தேவ் என்ன இன்றைக்கி ஒர்க் முடிஞ்சா என்ன, பிரேக் எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பிரேக் கிடச்சிது. என்ன சொல்கிறா? 5 days வெக்கேஷன், எல்லோரும் அவங்கவுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காங்க, நான் ஒன்றை பக்கம் வந்திருக்கேன்டி அப்படின்றான். இப்போது ஃபைன் தான் ஷாக்காக பார்க்குறா. 5 days இப்போது வயனுக்கு கனெல்லாம் கலங்குது. டைட்டாக் பண்ணுறா. அப்போ 5 நாள் நீ என் கூட இருப்பில்ல? ஆமாம், உன்னோட ஷூட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுற. இந்த 5 நாளுக்கு நமக்கான டைம் மட்டும்தான். எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமா இருக்கலாம். ம் 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 அப்படின்னு வயன் வந்து தலையாட்டுறா. இப்போது தேங்க அதே மாதிரி தான் டைட்டாக் பண்ணிக்கிறான். இன்னும் ஒரு 1 hour மட்டும் ஷூட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் சொல்லிட்டு வந்துடுறேன், சரியா? ஓகே, அப்போ நீ போய் காரில் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன் அப்படின்ற வயனு. ட்ரெஸ்ஸு மாத்துறேன், பிச்சு போ அப்படின்றா. இதுக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு தேங்க தான் அங்கேருந்து போகிறான். இப்போ வயன் தான் சிரிக்கிறா. இப்போது 1 hour ஷூட்டிங்க்கு அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வயன் வருவா. தேங்க காரில் தான் வெயிட் பண்ணிட்டுருப்பான். இப்போ வயன் வந்து ஏறினதுக்கப்புறம் தேங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போகலாமா? போகலாம். இப்போது ஷிடா வெளியே தான் போகிறாங்க. நல்லா ஒரு லாங் ரைடு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. நல்ல மழை. தேங்க தான் என்ன அங்கே பாரு ஐஸ்கிரீம். வைன் மழை பெய்யுது, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கோ, சுமார். ப்ளீஸ் ஒன்றே ஒன்று. அதில் நான் ஒரு 2 வாய் மட்டும் வச்சுட்டு உனக்கிட்ட கொடுத்துட்றேன். ப்ளீஸ் எனக்கு சாப்பிடணும் ஆசையாக இருக்குது, ப்ளீஸ் வாங்கிதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. தியாங்க்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்குது. சரி அப்போ 2 வாய் தான் சாப்பிட்டு கொடுத்துடணும். ஓகே டபுள் ஓகே அப்படின்றா. இப்போது காரை நிப்பாட்டிட்டு தியாங் தான் இறங்குறான். வைனை இறங்கி வரா. ஜெரிங்க வராத, மழை பெய்யுது. பரவாயில்ல நீ வாங்கி கொடு. இப்போது ஐஸ்கிரீம் தான் வாங்கித்தா. வைனா அதை 2 வாய் சாப்பிட்றா. சரி இதுக்கு மேலே என்ன நனைஞ்சிட்ருப்ப, வா உள்ளே போகலாம் காருக்குள்ளே. நல்லா இருக்குல்ல மழை, ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்கு. இருத்தையும் இங்கேயே இருக்கலாமே. வயன் அப்புறம் ஜுரம் வந்துடும், சுமார் வா போகலாம். 2 பேரும் நனைஞ்சிட்ருக்காங்க. வயன் தான் அடங்கவே மாட்டிக்கிறா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கா. தியோங்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவ குழந்தை தந்ததை பார்த்துட்டு அவனால் எதுவும் சொல்லவும் முடியல. இப்போது பாதி ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பா. இப்போ தேங்க தான் பிடிங்கிட்டு போதும், பாதி சாப்பிட்டேன், 2 வாங்கிட்டு. போதும்டி வா போ அப்படின்ட்டு வயன் தான் கோச்சிட்டு போய் காரில் ஏறிட்டா. இப்போ தேங்க வந்து காரில் உட்காந்துட்டு அந்த மீதி ஐஸ்கிரீமும் கொடுக்குறான்.
சாப்பிடு. நிஜமாவா? ம். நீ மழையில் நிற்கிறதா அப்படி சொன்னேன். தெரியும் நீ கோச்சிட்டு வந்து உட்காருவேன்ட்டு. அடப்பாவி. சாப்பிடு சாப்பிடு, உனக்கு தான், எனக்கு வேண்டாம் அப்படின்றான். ஓகே அப்படின்ட்டு அவளும் வாங்கி சாப்பிட்றா. இப்போது தியம்தான் பின்னாடி ஒரு டவல் இருக்கும், அதை எடுத்து அவள் தலையை தான் துடைக்கிறான். பாரு, ஃபுல்லாக நினச்சிட்டேன். காரை விட்டு இறங்க தானே கேட்குறியா? மழையில் சாப்பிட்டா தானே ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். அப்புறம் உடம்பு சரியில்லைனா 2 ஊசி போடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்றான். அதெல்லாம் இல்லை, போ. நீ என்னை எப்போ பார்த்து திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ தேங்கும் வயலோட தலையில் நல்லா தொடச்சி விட்டுட்டு இப்போது காரை தான் எடுக்கிறான். உன் தலையை நீ துடைக்கல பாரு அப்படின்ட்டு அவளும் தொடச்சி விட்றா. இப்போது 2 பேரும் ஹாப்பியாக வீட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வராங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு, வைன் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, மழையில் நனைஞ்சிருக்க, முக்கியமாக ஹாட் வாட்டர் போட்டு குளி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வைனை பார்த்துக்கவே மாட்டான். அவன் ஷர்ட் பட்டனை கழட்டிட்டு உள்ளே போயிட்டுருக்கான். வைனுக்கு ஒரு மாதிரி கிட்டக்கிட்ட நடுங்கும், ஆனால் அவன் சொல்ல மாட்டா. ஐயோ ரொம்ப குளிருது, உடம்புல ஒரு மாதிரி பண்ணுது, ஃபீவர் வர மாதிரி இருக்குது, சொன்னால் திட்டுவான் இவன் வேறு. ஐயோ வாயெல்லாம் டைப் அடிக்குது, ஆனால் எதுவும் காமிச்சிக்க மாட்டேங்கிறா. இப்போ கொடுக்கணும் உள்ளே தான் ஓடுறா. தியாங் தான், வயன் ஹாட் வாட்டரில் குளி அப்படின்னு உள்ளே போயிடுறா. இப்போ தேங்க தான் அவன் ஷர்ட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு இப்போது கபோர்டில் அவனோட ட்ரெஸ் வேறு ட்ரெஸ் இருக்கும். இப்போது அதை எடுத்து மாட்டிக்கிறான். இந்த பக்கம் வயந்தான் ஹாட் வாட்டர்லாம் போட்டு குளிச்சுட்டு வந்து பெட்டில் தான் உட்காந்துருப்பா. அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஆனால் வெளியே காமிச்சிக்காம, ஐயோ இன்னும் ரொம்ப குளிருது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குதே அப்படின்ட்டு இப்போ பெட்ஷீட்லாம் எடுத்து போத்திப்பா. இப்போ தேங்க தான் நேராக கிச்சனில் தான் சுடு தண்ணி போட்டுட்டு வயனை பக்கம் தான் வருவான். வயன் அதுக்குள்ளே படுத்துட்டியா என்ன அப்படின்னு பார்க்குறா. என்னாச்சு, ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சுடு தண்ணிலாம் பக்கத்தில் வச்சுட்டு இப்போது வயனை தான் தொட்டு பார்க்குறான். பார்த்தா சில்லுன்னு இருக்கு. ஏய் என்ன அப்படின்னு பெட்ஷீட் எடுக்கிறான். பார்த்தா வயனோட கையெல்லாம் நடுங்குது. வயன் என்னாச்சு? அது 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 என்னடியாச்சு அப்படின்னு கையெல்லாம் தேய்ச்சி விடுறான். தெரில, எனக்கு ரொம்ப குளிருது. இதுக்கு தான் சொன்னேன் திட்டாத, இதுக்கு தான் நான் சொல்லவே இல்லை. சரி, ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இரு, நான் டேப்லெட் எதாவது இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ட்ராவை தான் திறந்து பார்க்குறான். இதை இன்னும் மாத்திரையே இல்லை, இப்போ என்ன பண்ணுறது? இப்போது டக்குன்னு அவன் ஃபோனை தான் எடுத்துகிட்டு இதுக்கு எதாவது ரெமெடி இருக்கான்ற மாதிரி செக் பண்ணுறான். இப்போது அதுவுமே சில ரெமெடிலாம் தருது. பாடியை வார்மாக வச்சுக்கணும், கை காலெலாம் நல்லா தேய்ச்சி வேணுமா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். கடைசியில் அதில் ஒன்று போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன அது அப்படின்ட்டு யோசிக்கிறான். இப்போது வைனை தான் பார்க்குறான். வைன் ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு படுத்துருக்கா. இப்போது தேம் தான் சரி அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா வயனோட கை காலெலாம் நல்லா தேய்ச்சி விடுறான் சூடு பார்க்க. வயனுக்கு அது ரொம்ப இதமாக இருக்குது. தேவ் இந்த கை தேவ் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சி விடுறான் கை காலெலாம். அவன் வயனுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ஆனாலும் அவளுக்கு இன்னும் குளிர் அடங்கவே இல்லை. ரொம்ப குளிருது, இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு 2-3 பெட்ஷீட் போத்துறான். அப்பயும் வயனுக்கு ஒரு மாதிரி சில்லுன்னு தான் இருக்குது. தேம் தான் வயனோட நெத்தியில் கை வச்சு பார்த்துட்டு அவன் உடம்புல சில்லுன்னு தான் இருக்குது. ஷோ, என் டெம்பரேச்சர் மாறவே மாட்டேங்குது. ஐயோ என்ன பண்ணுறது? இப்போ தேம் தான் வயனோட கையை பிடிச்சிட்டு இருந்திருப்பான். வயனுக்கு தேவோட கை ரொம்ப ஹீட்டாக இருந்திருக்கும், அதை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. இப்போது தேம் தான் பார்க்குறான். வயன் தேவ் இங்கே வாயன் அப்படின்ட்டு அவள் தேங்க தான் ஹக் பண்ணிக்கிறா. அவளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ஷோ, இவன் என்ன பண்ணுறா, என்ன பண்ண? இப்போது அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆனால் வயனுக்கு ரொம்ப இதாக நல்லா இருக்கு. தேங்க டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கா. பொறுமையாக தேங்கோட செஸ்ட்டு லைட்டாக ரிவீல் ஆகும். அவள் ஃபேஸை நல்லா தேங்கோட செஸ்ட்டில் போட்டு அழுத்திக்கிறா. நல்லா இருக்கு அப்படின்ட்டு தேங்கோட பாடி டெம்பரேச்சர் இருக்கும், அவளுக்கு ரொம்ப இதாக இருக்கும், இதமாக இருக்கும். இப்போது தேவங்க தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவனும் பொறுமையாக பேக்கப் பண்ணிக்கிறான். வயனுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போது தேவங்க தான் பார்க்குறான் வயனை.
பையன் ஆ ஆ. அவ கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருகுது. தேவனுக்கு தெரியுது. சாரிடி, இப்போ நம்ம பண்ணுறது நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் தான். இது நமக்கு தெரிஞ்சு நடக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ எனக்கு வேறு வழி தெரியல. சாரி வைன், உன் பெர்மிஷன் இல்லாமல் நான் இப்படி பண்ணுறதுக்கு. ஆனால் எனக்கு அது உரிமை இருக்குன்னு நான் பண்ணுறேன்டி. உனக்கு இதுவும் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது யோசிக்காமல் வைனை எடுத்து நல்லா கிஸ் பண்ணுறான். வைனுக்கும் அது நல்லா இருக்கு. அவளும் ஒரு மாதிரி அந்த இதுலேயே பேக்கேஜ் பண்ணுறா. இப்போ தேவங்க தான் டக்குன்னு வைன் மேலே வந்துட்டு என்ன பண்ணுமோ அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்படி தான் அந்த நைட் போயிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் போல தான் வைனுக்கு உடம்புலாம் சரியாக இருக்கும். அவள் தேங்க டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கா. இப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே வெளிச்சமே வருது. கிட்டத்தட்ட மார்னிங் ஒரு 9 o'clock இருக்கும். ஃபஸ்ட்டு வைன் தான் வேக்கப் ஆவா. பாடி இன்னும் உடம்புலாம் வலிக்குது அப்படின்னு கஷ்டப்பட்டு கண்ணை தான் திறப்பா. பார்த்தா அவள் கண்ணுக்கு முன்னாடி தேங்கோட செஸ்ட்டு தான். என்னது அப்படின்னு நிமிர்ந்து பார்க்குறா. பார்த்தா தேவங்க தான். தேவங் தேவங் அப்படின்றா. இப்போ தான் தேவங்க முழிப்பான். வயன் தூங்க டயர்டாக இருக்கு அப்படின்றான். டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் மேலே பார்க்குறா. பார்த்தா ட்ரெஸ்ஸே இல்லை. என் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறா. எல்லாம் அங்கங்கே கிடக்குது. அவள் கண்ணெல்லாம் கலங்குது. தேவங் என்னடா பண்ணி வச்சேன்னு அப்படின்ட்டு அடிக்கிறா. ஏய் என்னடி டேய் எந்திரா. இப்போ நல்லா கண்ணை முடிச்சுட்டு வேணை தான் பார்க்குறான். குட் மார்னிங் டே. குட் மார்னிங். ஷேடா பண்ணி வச்சேண்ணா. ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே கிடக்குது. டேய் என்ன பண்ண நேற்று நைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன பண்ணனா என்ன பண்ணோன்னு கேள்றி. டேய் பிச்சிருவேன், எனக்கு எதுவுமே தெரியல, உண்மையை சொல்லு எல்லாத்தையும். ஆமாம் என்ன பண்ண சொல்கிறேன். என்ன நேற்று உடம்பு முடியாமல் நேற்று குளிரில் நடுங்கிட்டு படுத்து கிடக்குற. வேறு என்ன பண்ணுறது. அது ராத்திரியில் விடிய நல்லா மழை, டாக்டரையும் போய் பார்க்க முடியாது. அதான் என்ன இருந்தாலும் எந்த நான் போனாட்டி எனக்கு உரிமை இருக்கும் உன் மேலே, அதான் பண்ணேன். என்ன தப்புன்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது இருந்தாலும் நீ என்ன ஒரு வார்த்தை. ஓ நீ கேட்குற நிலமையில் இருந்தேன்னு வேறு சொல்கிறியா. நான் கேட்டாலுமே உனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் சொல்ல சொல்ல கேட்காம மழையில் நனைஞ்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டல, அதுக்கு பின் விளைவு தான். இப்படி பேசாத. நான் நான் எப்படிலாம் நினச்சிருந்தேன் தெரியுமா. அது அவளுக்கு இது சொல்ல முடியல. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. ஏ வயன் அழணும்னு தயவு செஞ்சு நினைக்காத. இதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலும் எனக்கு எதுவுமே தெரியாது. அதுவும் இல்லாமல் நான் உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. இங்கே பார் வயன், எனக்கு செம்ம கோவம் வருது. எனக்கு உரிமை இருக்குது, அதனால் பண்ணேன். சும்மா நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்காத. நீ அழறதை பார்த்தா ஏதோ நான் தான் ஏதோ பண்ண மாதிரி இருக்குது. அது அது இல்லைத்தையோ விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோவத்தில் தான் அங்கேருந்து எந்திரிச்சிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிறான். தேவ் அப்படின்ட்டு எந்திரிக்கிறா. வயன் இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பல அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறான். தேவ் நில்லு தேவ். இப்போ வயன் தான் அங்கே இருக்க ஒரு ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு குடுக்குன்னு ஓடி வந்து தேவோட கையை தான் பிடிக்கிறா. அவள் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. என்ன வயன் எனக்கு அவ்வளோக்கும் வருது, அடிச்சிடப்போறேன், தயவு செஞ்சு போ. இதுக்கு முன்னாடி அவனை அடிச்சதில்லை. ஏன்டா அப்படி பேசுகிற. நான் அப்படி சொன்னது தப்பு தான். அது நான் யோசித்து வச்சிருந்தது வேறு, இப்போ நடந்ததெல்லாம் வேறு, அதனால தான் அப்படி. அதுக்குன்னு ஏன் எனக்கு அந்த உரிமை கிடையாதா சொல்லு. உன் கூட எத்தனை வருஷமாக இருக்கேன். 1 year 1.5 year ஆச்சு. இப்போ வரைக்கும் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைல்ல. அப்படியே அவனை விட்டு போயிடுவேன் தானே நம்பிக்கை. இல்லை தேவ் அப்படி கிடையாது. அது எனக்கு என்ன உனக்கு என்ன உனக்குன்ற. விடுவேன், உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை நல்லாவே தெரிஞ்சு. எங்கே என்னை விட்டு போயிடுவான் தானே இப்போ உட்காந்து நீ அழுதுட்ருக்க. இல்லைடா அப்படிலாம் இல்லை அப்படின்னு கண்ணை துடைக்கிறா. எனக்கு நல்லாவே தெரியுது வைன், எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. நான் கிளம்புறேன், இங்கே இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வயனோட கையை தான் டக்குனு உதறி விட்டுட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறான். டொம்முன்னு கதவை சாத்திட்டு வயனுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா தேவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோவப்பட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் கோவப்படுறான். வயன் அங்கேயே உட்காந்துட்டு ஒரு மாதிரி அழறா. நான் என்ன பண்ண
அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திரும்பி போன இடத்தையே பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. ஓகே டாமி, இதோட நான் வந்து செகண்ட் பார்ட்டில் போடுறேன். நெக்ஸ்ட் பார்ட் தான்டா ஃபைனல். இது வந்து 2 ஷார்ட் தான். எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கடா, ஓகேவா? அண்ட் நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டேன். நிறைய பேர் நான் மிஸ் பண்ணிங்க. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ ரெகுலராக பார்க்கலாம்டா வீடியோஸ் எல்லாம். அப்புறம் நிறைய வீடியோஸ் வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், ஓகேவா? அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கடா. லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிட்டு போங்கடா, ஓகேவா? See you soon. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.